இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். आज हम प्रेरितों के काम 8वां अध्याय के 26 वचन को पढ़ेंगे. The book of Acts chapter 8 verse 26. प्रेरितों के काम 8वां अध्याय उसके 26 वचन को हम पढ़ें. இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதன் பிலிப்பை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து புறப்பட்டு போ. इस वचन में हम पढ़ते प्रभु के स्वर्गदूत ने फिलिप्पुस से कहा तो उठ कर जा. முதலாவது இந்த பிலிப்பு யார் என்று நாம் அறிய வேண்டும். सबसे पहले हमें समझना है कि फिलिप्पुस कौन था. பிலிப்பு யார் என்று அறியறதுக்கு அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்போது फिलिप्पुस कौन था उस बात को समझने के लिए प्रेरितों के काम 6 अध्याय के 5वें वचन को पढ़ेंगे. Acts chapter 6 verse 5 if you read. प्रेरितों के काम 6 अध्याय के 5वें वचन को अगर आप पढ़ेंगे. அந்த ஆதி அப்போஸ்தலர் சபைகள் வளர்ந்து கொண்டு இருக்கும்போது जब आरंभ की कलीसिया जो प्रेरितों की जो कलीसिया बढ़ रही थी, ஒரு பெரிய ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி வந்தது. तब वहां पर सेवकाई में एक बड़प्पन आया था. ஆகையால் இன்னும் சில ஜனங்களை தெரிந்து கொள்ளணும் என்று அவர்கள் வாஞ்சித்தம்போது, और इसलिए वहां पर और भी लोगों को चुनने के लिए जब उन्होंने सोचा, 7 பேரை ஜனங்களை எல்லாரும் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். वहां पर 7 लोगों को उन लोगों ने चुना था. அப்படி அந்த 7 பேரை தெரிந்து கொண்டவர்களே ஒருவன் யார் என்றால் இந்த பிலிப்பு. और उन 7 लोगों में से फिलिप्पुस एक व्यक्ति था. பிலிப்பு ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டார். फिलिप्पुस वहां पर सेवकाई के लिए चुना गया था. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து எருசலேமிலே ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். और वे सारे लोग मिलकर यरूशलेम में परमेश्वर की सेवकाई कर रहे थे. ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார்கள். और लोगों के बीच में बड़ी जागृति को ले आए थे. ஒவ்வொரு நாளும் திரளான கூட்டம், திரளான ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள், ரட்சிப்பை கண்டார்கள். और उनके द्वारा हर दिन बहुत से लोग परमेश्वर को जान पाए और उद्धार में आए रहे. அப்போ இவர்கள் நினைத்தார்கள், இதுதான் நம்முடைய அழைப்பு என்று நினைத்தார்கள். तो इन लोगों ने सोचा कि यही हमारा बुलाहट है. எல்லா அப்போஸ்தலர்கள் எல்லா சீசர்கள் நினைத்தார்கள், இதுதான் நம்முடைய தரிசனம் நினைத்தார்கள். सारे शिष्य और जो प्रेरितों ने सोचा कि यही हमारा दर्शन है. ஆனால் கர்த்தருடைய விருப்பம் என்னது? लेकिन परमेश्वर की इच्छा क्या थी? எல்லாரும் எருசலேமில் இருந்து ஊழியம் செய்யணும், சுவிசேஷத்தை சொல்லணும், அது அல்ல. परमेश्वर की इच्छा ये नहीं थी कि सारे लोग यरूशलेम में रहकर उसके सुसमाचार को प्रचार करें. கர்த்தருடைய சித்தம் என்னவென்றால் உலகம் எங்கும் போய் நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். लेकिन परमेश्वर चाहता था कि वो संसार भर में जाकर उसके सुसमाचार को बांटे. ரட்சிப்பின் சுவிசேஷம் மாத்திரம் ஒரு எருசலேம் இடத்துக்கு மாத்திரம் அல்ல. उद्धार का जो सुसमाचार केवल यरूशलेम जगह के लिए नहीं था. உலகம் எங்கும் அந்த சுவிசேஷம் பரவ வேண்டும். लेकिन वो जो सुसमाचार पूरे संसार भर में उसे फैलना था. ஆகையால் அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம். और इसलिए प्रेरितों के काम 8वां अध्याय के पहला वचन में हम पढ़ते हैं. In the book of Acts chapter 8 verse 1. प्रेरितों के काम 8वां अध्याय के पहला वचन में நிலைமை உண்டாயிற்று. वहां पर एक परिस्थिति हुई. அக்காலத்திலே எருசலேமில் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. और वहां पर एक उपद्रव होने लगा और वो जो कलीसिया के विरोध में एक समस्या उठने लगी. ஜனங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து ஊழியம் செய்ய கூடாமல் போயிற்று. और सारे लोग एक ही जगह पर मिलकर वहां पे सेवकाई नहीं कर पा रहे थे. அப்போஸ்தலரை தவிர வேற எல்லாரும் அங்கங்க சமாரியா யூதேயா தேசத்துல சிதறப்பட்டு போனார்கள். पढ़ते प्रेरितों को छोड़कर बाकी सारे लोग यहाँ वहाँ दूसरे देशों में चले जा गए थे. கர்த்தருடைய திட்டமோ நிறைவேறினது. और परमेश्वर की इच्छा योजना वहां पर पूरी हो गई. எங்கும் நீங்க சுவிசேஷத்தை பரவி செல்ல வேண்டும் என்ற அந்த திட்டம் நோக்கம் நிறைவேறினது. परमेश्वर की इच्छा जो सुसमाचार को पूरे संसार भर में ले जाना है वहां पर वो पूरा हो गया. அப்படி இவர்கள் எல்லாரும் மற்ற தேசங்கள சிதறி போகும்போது, और ऐसे जब वे तितर-बितर हो गए दूसरे देशों में जाने लगे थे. இந்த அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல பார்க்கிறோம், பிலிப்பு எந்த இடத்துக்கு வந்தான். और उस प्रेरितों के काम 8वें अध्याय में हम पढ़ते हैं जो फिलिप्पुस कौन सी जगह पर आया था. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம். उस अध्याय के 5वें वचन में पढ़ते हैं. பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போனான். फिलिप्पुस जो था वो सामरिया नगर में गया. பிலிப்பு அவனுக்காக ஊழியம் செய்ய பிரசங்கிக்க தெரிந்து கொண்ட இடம் என்றால் சமாரியாவில் ஒரு பட்டணத்தை அவன் தெரிந்து கொண்டான். फिलिप्पुस ने अपनी सेवकाई के लिए सामरिया जगह को चुना था. அங்கே போய் ஜனங்களுக்கு இயேசுவை குறித்து அவன் அறிவித்தான். वहां पर जाकर यीशु मसीह के बारे में वो प्रचार करने लगा. இயேசு யாரு, அவர் செய்த நன்மைகள், அவர் பலியானார், அது குறித்து அவர் ஜனங்களிடத்தில் போய் சொல்கிறார். और यीशु मसीह के बारे में वो कहने लगा, यीशु मसीह के जो बलिदान के बारे में वो बातें करने लगा. எப்படிப்பட்ட ஒரு காலமா இருந்தது. और वो ऐसे एक समय थे ஊழியம் செய்யல சுவிசேஷத்தை சொல்ல மிகவும் ஒரு கடினமான ஒரு நேரமாய் காணப்பட்டது. उन दिनों में सुसमाचार प्रचार करना बड़ा कठिन था. என்றால் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும்போது, क्योंकि प्रेरितों के काम 7वां अध्याय में अगर आप पढ़ेंगे, 7 பேர்ல ஸ்தேவானை கூட அவர்கள் எல்லாரும் அந்த ஜனங்கள் கூடி அவன் மேல் கல்லெறிந்து கொண்டு போட்டார்கள். उन 7 लोगों में से जो स्टीफन को उन लोगों ने पत्थर मारकर उसे मार डाला. ஆகிய ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பயம் இருந்தது. और इसलिए उन लोगों के बीच में बड़ा एक डर था. ஆனாலும் கூட இயேசு குறித்து அவன் தைரியமாய் அந்த சமாரிய
சமாரியல பட்டணத்துல போய் அவன் பிரசங்கித்தான். लेकिन यीशु मसीह के बारे में सामरिया में जाकर जो फिलिप्पुस यीशु मसीह के बारे में प्रचार करने लगा, அப்படி பிரசங்கித்ததனால என்ன நடந்தது? और क्योंकि वहां पर वो प्रचार किया तब क्या हुआ, அதே 8வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம். उसी 8वें अध्याय के 7वें वचन में पढ़ते हैं, அங்கிருந்த ஜனங்கள் அநேகர் இருந்த அந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு போனது. और वहां पर जितने लोगों के अंदर अशुद्ध आत्माएं थे वो सब बड़े शब्द से चिल्लाकर वहां से निकल गए, ஒன்னு ரெண்டு பேர் அல்ல, எத்தனையோ பேருடைய உள்ள இருந்த அசுத்த ஆவிகள் அவங்களை விட்டு வெளியே வந்தது. और एक या दो नहीं लेकिन बहुत लोगों के अंदर जो दुष्ट आत्माएं वो सब वहां से निकल गई। ஒன்னு ரெண்டு நாளால எத்தனையோ வருஷங்களால அவங்களுக்குள்ள இருந்த அந்த அசுத்த ஆவிகள் அவங்களை மீன்ஸ் டார்ச்சர் செய்த அந்த அசுத்த ஆவிகள் அவங்களை விட்டு விலகி வந்தது. वो जो अशुद्ध आत्माएं लंबे समय तक उन्हें सता रहे थे वहां से निकल गए थे। அது மாத்திரமல்ல, திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் அந்த வியாதியோடு இருக்கிற ஜனங்களும் அவர்கள் குணமாக்கப்பட்டார்கள். और उतना ही नहीं, जो बीमार थे, जो लंगड़े थे, जो लकवे मारे थे, वो सारे लोग चंगाई पाए थे। अनेक பேருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்தது, எத்தனை பேர் சுகம் அடைந்தார்கள். बहुत लोगों के जीवन में उन्होंने अद्भुतों को पाया और एक जो चंगाई को पा लिया था। अब யோசித்து பாருங்க அந்த பட்டணத்தின் நிலைமை எப்படி இருந்திருக்கும். तो आप सोचकर देखिए वो जो नगर कैसा होता, ஒரு பெரிய சந்தோஷம் ஜனங்களுக்கு மத்தியில வந்தது. उन लोगों के बीच में एक बड़ा आनंद था। ஜனங்கள் எல்லாரும் விடுதலையோடு அங்கே ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். लोग वहां पर छुटकारे के साथ आराधना करने लगे थे। 8வது வசனத்துல வாசிக்கிறோம், और 8वें वचन में हम पढ़ते हैं, அந்த பட்டணத்தில மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. और उस नगर में बड़ा आनंद हुआ। ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் அந்த சமாரியல ஒரு பட்டணத்தை முழுவதுல சந்தோஷத்தினால அவன் நிரப்பினார். एक व्यक्ति को लेकर उस पूरे नगर में परमेश्वर ने आनंद को लाया। हालेलुया, हालेलुया। அவன் வந்ததற்கு முன்பாக அந்த ஒரு சமாதானமற்ற நிலைமையில அந்த பட்டணம் காணப்பட்டது. और फिलिप्पुस के उस नगर में जाने से पहले उस नगर में कोई आनंद नहीं था। ஜனங்கள் இயேசு அறியாமல் அசுத்த ஆவிகளால நிரம்பி இருந்தார்கள். लोग परमेश्वर यीशु मसीह को नहीं जानते थे और अशुद्ध आत्मा से भरे हुए थे, வியாதிகளோடு காணப்பட்டார்கள், वो बीमारी के साथ थे। ஆனா இப்போ இவன் ஒரு பெரிய எழுப்புதல அந்த சமாரியல இருக்கிற அந்த பட்டணத்துல கொண்டு வந்தான். लेकिन अब फिलिप्पुस ने उस सामरिया नगर में एक बड़े रिहाई को लेकर आया। हालेलुया, हालेलुया। அப்படிப்பட்ட நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் और ऐसा एक समय में திடீர்னு கர்த்தருடைய தூதனானவன் வந்து சொல்கிறான், பிலிப்பே நீ எழுந்து நின்று போ என்று சொல்கிறான். परमेश्वर का स्वर्गदूत आकर फिलिप्पुस से कहता है तू उठ कर जा। நீ எழுந்து போ என்று சொல்கிறான். और स्वर्गदूत ने कहा कि तू उठ कर अब जा। அப்போஸ்தலர் 8:26 வசனத்துல அதுல எங்க போக சொல்கிறான். प्रेरितों के काम 8वें अध्याय के 26 वचन में स्वर्गदूत ने उसे कहां जाने को நல்ல कहा। ஒரு செழிப்பான இடத்துக்கு போ, அப்படி அல்ல. एक अच्छा एक आशीष भरे जगह पर जा, ऐसा नहीं। நீ காசாக்கு போக வேண்டும் என்ற வழியோ எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால் வனாந்திர மார்க்கமாய் நீ போ. और परमेश्वर ने कहा कि तू मरुभूमि जंगल में के मार्ग से तू चलता நீ वहां पर போக जा। வேண்டிய அந்த இடம் ஒரு வனாந்திர வழியா இருக்கும். तू जहां से जाएगा वो जो मार्ग है वो जंगल की ओर से நீ ले இந்த இடத்தை जाएगा। விட்டு காசா பட்டணத்துக்கு போ. तू इस जगह को छोड़कर वो अजा के शहर में जा। யாரும் விரும்பாத ஒரு வனாந்திர வழியாக நீ போக வேண்டும். और जो नहीं चाहता है ऐसे जो जंगल के मार्ग से तुझे जाना வனாந்திர पड़ेगा। வழியில ஒரு நன்மையும் எதிர்பார்க்க முடியாது. उस जंगल के मार्ग में कोई भलाई को नहीं अपेक्षा कर வனாந்திர सकता। வழியில வசதிகள் இல்லாமல் காணப்படும். जंगल के मार्ग में कुछ सारी चीजें उसे नहीं मिलेंगे। கர்த்தருடைய தூதனானவன் வந்து சொல்கிறான், நீ எங்க போக வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு வனாந்திர மார்க்கமாய் போய் காசாக்கு போக வேண்டும். लेकिन परमेश्वर का स्वर्गदूत उसे कहता है कि ऐसे जंगल के मार्ग से तुझे गाजा में जाना है। हालेलुया, हालेलुया। காசாக்கும் அந்த சமாரியா பட்டணத்துக்கு எவ்வளவு தூரம் என்றால் गाजा और सामरिया नगर के बीच में कितना एक दूरी था? கிட்டத்தட்ட ஒரு 120-30 கிலோமீட்டர் தூரமா இருக்கலாம். और तकरीबन 130 किलोमीटर दूर था। அப்போ இது ஒரு நாள் ரெண்டு நாள் பிரயாணம் அல்ல. तो एक या दो दिन का यात्रा नहीं था। இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஒரு 120-30 இல்ல 1000 கிலோமீட்டர் கூட போகணும் और என்றால் आज शायद अगर 1000 किलोमीटर भी हमें जाना है तो ஒரே நாளே நாம் போய் விட முடியும். हम शायद एक ही दिन में जा सकते हैं। ஆனால் அந்த நாட்களில் சூழ்நிலை அப்படி காணப்பட்டது. लेकिन उन दिनों में परिस्थिति ऐसी थी கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாட்கள் அவன் பிரயாணம் செய்ய வேண்டிய நிலைமை இருந்தது. कि तकरीबन 20 या 30 दिन वो यात्रा करना था। கடினமான ஒரு வனாந்திர வழியாக அவன் போக வேண்டியது एक இருந்தது. कठिन मार्ग में वो जंगल के मार्ग से उन्हें जाना था। हालेलुया, हालेलुया। ஆனால் அவன் என்ன செய்தான்? लेकिन उसने क्या किया? அந்த 27வது வசனத்துல அவன் அப்படியே அவன் எழுந்து போனான். और 27 वचन में जैसे स्वर्गदूत ने कहा वैसे वो उठ कर गया। हालेलुया, हालेलुया। எவ்வளவு ஒரு நல்ல காரியத்தை அவனை குறித்து பார்க்கிறோம். और उसके बारे में कितना एक अच्छी बात को हम देखते हैं। அவன் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. उसने वहां पर एक प्रश्न भी नहीं पूछा। ஏன் என்னை அனுப்புகிறீர்கள்? और वो उसने ये नहीं पूछा क्यों मुझे वहां भेज रहे அங்க हो। போய் யாரை சந்திக்க வேண்டும்? उसने ये नहीं पूछा कि वहां जाकर मैं किससे அங்க मिलूं। போய் நான் எத்தனை நாட்கள் அங்க இருக்க வேண்டும்? वहां जाकर मैं कितने दिनों तक रहूं। அங்க போய் யாரை சந்தித்த யாரை எங்க போய் தங்க வேண்டும்? और वहां जाकर मैं कहां पर रहूं। அங்க ஒரு காரியத்தை கூட அவன் கேட்கவில்லை. इस बारे में उसने एक प्रश्न भी नहीं நான் पूछा। மறுபடியும் இந்த சமாரியாக்கு வருவேன்னு கேட்கவில்லை. उसने ये नहीं पूछा कि मैं फिर एक बार सामरिया में आ पाऊंगा या नहीं। கர்த்தருடைய தூதனானவன் சொல்லும்போது அவன் அப்படியே சமர்ப்பித்து அவன் எழுந்து போனான். जब परमेश्वर का स्वर्गदूत ने उसे कहा तो वैसे ही उसने किया। हालेलुया, हालेलुया। யோசித்து பாருங்க, कंपनीல நீங்க நல்ல வேலை செய்து கொண்டு வரீங்க. और सोचकर देखिए कंपनी में अगर आप एक अच्छे नौकरी में आप अच्छा काम करते हो, ப்ராஜெக்ட்ஸ் செய்து நல்ல உயரான ஒரு இடத்துல இருக்கறீங்க. अच्छे प्रोजेक्ट्स में और बड़े अच्छे एक उन्नति की जगह
में हो, திடீர்னு அந்த மேனேஜர் வந்து சொல்லுவாங்க இன்னும் நாளைக்குல இருந்து இல்ல அடுத்த மாதத்துல இருந்து உனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கிறோம். लेकिन अचानक मैनेजर आकर कहता है कि अगले महीने से तुझे ट्रांसफर मिलने वाला है, பெங்களூர்ல போய் வேலை செய்ய, तुझे बैंगलोर में जाकर काम करना இல்ல வேற होगा, எங்கயாவது போய் வேலை செய்ய, या तुझे दूसरे शहर में जाकर काम करना இல்ல होगा, வேற ஒரு டீம்ல போய் சேருன்னு சொல்லும் போது या दूसरे टीम में जाकर काम करना है, எவ்வளவு ஒரு சோர்வான ஒரு காரியமா ஒரு மீன்ஸ் ஒரு மீன்ஸ் வருத்தமான ஒரு காரியமா இருக்கும். तो वो कितना एक दुखी बात हो सकता है. அப்படிதான் இவனுக்கும் இருந்திருக்கும். तो ऐसा ही ये जो फिलिप्पुस को भी लगा நான் होगा, சமாரியா பட்டணத்துல இவ்வளவு வைரக்கமாய் ஊழியம் செய்கிறேன், उसने सोचा कि मैं सामरिया में इतने अच्छे से सेवकाई कर रहा हूँ, இவ்வளவு பெரிய எழுப்புதல கொண்டு வந்த அவனுக்கு அந்த சமாரியா பட்டணத்துல எவ்வளவு மதிப்பு இருந்திருக்கும். और सामरिया जो नगर में इतने एक बड़ी जागृति को लाए, वहाँ पर इतना उसे आदर मिला போகிற होगा, இடமெல்லாம் ஜனங்கள் கனத்தோடு பார்த்திருப்பாங்க, जहाँ पर भी वो जाए लोग आदर के साथ उसे देखे होंगे, குறைவில்லாமல் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். वहाँ पर बिना किसी कमी के वो जी रहा था. ஆனால் இப்போ கர்த்தருடைய தூதன் அவன் அந்த வனாந்தர வழியா போக சொல்லும்போது, लेकिन जब स्वर्गदूत ने उसे जंगल की मार्ग से जाने को कहा, ஏன் எதற்கு ஒரு கேள்வி கூட கேட்காமல் அவன் அப்படியே அவன் எழுந்து போனான். उसने बिना कोई प्रश्न पूछे वहां से उठकर ऐसा चला गया. ஹalleluya, हालेलुया. என்ன தைரியத்துல அவன் போயிருப்பான். वो कैसे धैर्य के साथ गया, கர்த்தருடைய தூதன் கர்த்தரே சொன்னார் என்றால் அவர் என்னை வழி நடத்த அவர் உண்மையிலே தேவனாய் இருக்கிறார். क्योंकि परमेश्वर ने कहा तो वो मुझे चलाएगा, इस धैर्य से वो आगे बढ़ा. அது வனாந்தர வழியா இருந்தாலும் கூட, वो चाहे जंगल का मार्ग हो तो भी, அழைத்த தேவன் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. क्योंकि जिस परमेश्वर ने बुलाए वो कभी हमें छोड़ता नहीं है. அவர் குறைவுகளை நிறைவாக்கி என்னை நடத்துவார் என்ற அந்த நிச்சயத்தோட அவர் கல்லை उसके पास एक विश्वास था कि परमेश्वर कमियों को दूर कर कर आशीषों से भरेगा. ஹalleluya, हालेलुया. அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், आज के लोग कह सकते हैं நம்முடைய வாழ்க்கை இந்த வனாந்தர வழியை போல காணப்படலாம், हमारा जीवन भी उस जंगल के मार्ग के समान हो सकता है, குறைவுகள் காணப்படலாம், आपके जीवन में कमियां हो सकती है, எத்தனையோ கேள்விகள் சோர்வடைகிற எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில आपको இருக்கலாம். निराश करने वाली बहुत सारी बातें हो सकती है, ஆனாலும் கூட விசுவாசத்தில் உறுதியாய் கடைசி வரை இருக்க வேண்டும். लेकिन फिर भी विश्वास में अंत तक स्थिर रहना இந்த है. விசுவாச மார்க்கத்துல கடைசி வரை உண்மையா இருக்க उस வேண்டும். विश्वास के मार्ग में हमें अंत तक हमें स्थिर खड़े रहना அழைத்த है, தேவன் அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட क्योंकि जिस மாட்டார். परमेश्वर ने हमें बुलाया वो कभी हमें नहीं छोड़ता. ஹalleluya, हालेलुया. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்துல रोमियो 8वां अध्याय के 28 वचन அவருடைய में, தீர்மானத்தின்படி और उस निर्णय के अनुसार, அழைக்கப்பட்டவர்களை தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களை சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. और जो लोग परमेश्वर से प्रेम रखते हैं उनके लिए सब बातें मिलकर भलाई के लिए उत्पन्न होता வனாந்தர है, வழியா இருந்தாலும் கூட செழிப்பான இடமா இருந்தாலும் கூட, चाहे वो जंगल का मार्ग हो या बड़े आशीषों से भरा मार्ग சமாரியா हो, பட்டணம் இருந்தாலும் கூட, காசா பட்டணம் இருந்தாலும் கூட, चाहे वो सामरी का नगर हो या गाजा नगर शहर हो, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடிகிறது. जो लोग परमेश्वर से प्रेम रखते हैं उनके लिए सब बात मिलकर भलाई के उत्पन्न होती है. ஹalleluya, हालेलुया. இன்னைக்கு பார்க்கிறவங்க பிரச்சனை கூட கர்த்தர் அதுல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். आज के आपके जो समस्या उसमें भी परमेश्वर ने बड़ी योजना को रखा है. ஹalleluya, हालेलुया. ஆகையால் வனாந்தர வழியில சோர்ந்து போக வேண்டாம். और इसलिए वो जंगल के मार्ग में कभी निराश ना होना. ஒருவேளை யோசேப் நினைத்திருக்கலாம், ஏன் இந்த கடினமான பாதையில நான் நடந்து போகிறேன், शायद यूसुफ ने सोचा होगा कि मैं क्यों इस जंगल के मार्ग से चल रहा ஏன் हूँ. ஒரு பிரச்சனைக்கு பின்பாக வேற ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில வருகிறது. तो सोचा होगा कि मेरे जीवन में एक समस्या से बढ़कर एक समस्या में क्यों सामना कर रहा அதில் हूँ. அவன் முறுமுறுக்காமல் கர்த்தர் நடத்தி போனாலும் கூட நடத்தி போது அவன் உண்மையா இருந்தான். लेकिन परमेश्वर ने जैसे उसे चलाया उन मार्गों में वो सच्चा था, கடைசியில அவன் அறிந்து கொண்ட ஒரு காரியம், और अंत में वो एक बात को जान पाया. நீங்களும் எனக்கு நீங்க தீங்கு நினைத்தீர்கள், उसने कहा कि तुम तो मुझे मेरे विरुद्ध में बुरा किए थे, ஆனால் கர்த்தர் அந்த தீங்கை அவன் நன்மையாய் அவர் लेकिन மாற்றினார். परमेश्वर ने उस बुराई को भलाई में बदल दिया. அந்த வனாந்தரத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். उस मरुभूमि को परमेश्वर ने आशीष में बदल दिया था. ஹalleluya. हालेलुया. நாம அடுத்ததாக இந்த 27வது வசனத்துல பார்க்கிறோம். और फिर हम 27 वचन में पढ़ते हैं, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 27வது வசனத்துல प्रेरितों के काम 8वां अध्याय के 27 वचन में இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். यहाँ पर एक व्यक्ति के बारे में हम देखते हैं, இத்தியோப்பியருடைய ராஜஸ்ரீயாகிய கந்தாகே என்பவருக்கு ஒரு மந்திரியை பார்க்கிறோம். और वहाँ पे जो कुशियों की रानी कंदाके का मंत्री के बारे में हम पढ़ते ஒரு हैं. மந்திரி இவன் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, ये जो मंत्री कोई साधारण व्यक्ति नहीं था, இவன் ஒரு பெரிய எல்லா பொக்கிஷத்தை எல்லாம் பார்க்கிற கவனிக்கிற ஒரு தலைவனா இருக்கிறான். और वहाँ पर जो खजाने को देखने वाला एक व्यक्ति था, ஒரு பெரிய முக்கியமான ஒரு நபர் எத்தியோப்பியா தேசத்துல இருக்கிறான். उस एथियोपिया देश में एक बड़ा एक अच्छे पद में ये था. இவன் எருசலேம்ல தேவனை பணிந்து கொள்ளும்படி வந்திருக்கிறான். वहाँ पर यरूशलेम में परमेश्वर की आराधना करने के लिए वो आया था. ஹalleluya. हालेलुया. இந்த கந்தாகே மந்திரி எதற்காக இங்க வந்திருக்கிறான்? ये कंदाके का मंत्री वहाँ पर क्यों आया था? அவன் எருசலேம் தேவாலயத்திலே தேவனை பணிந்து கொள்ளும்படி அவன் எத்தியோப்பியா தேசத்துல இருந்து வந்திருக்கிறான். यरूशलेम में आकर वो एथियोपिया देश को छोड़कर यरूशलेम में परमेश्वर की आराधना करने को आया था. இப்பொழுது பணிந்து கொண்டு அவன் மறுபடியும் எங்க போகிறான்? और अब वो परमेश्वर की आराधना कर कर कहाँ जा रहा था? 28வது வசனத்துல திரும்பி அவனுடைய ஊரை பார்த்து அவன் போகிறான். 28 वचन में हम पढ़ते कि वो फिर अपने गांव में लौट रहा था, அவன் வைத்த திட்டங்களை அவன் நிறைவேற்றினான். और जो सोच कर आया था उसे उसने पूरा किया. அவனுடைய வாழ்க்கையில என்ன நினைத்து அவன் வந்தான்?
वो क्या सोचकर वहां पर आया था? எத்தியோப்பியா தேசத்தை விட்டு எதற்காக வந்தான்? इथियोपिया देश छोड़कर वो क्यों आया था? எருசலேம்ல தேவாலயத்துல போய் தேவனை வணங்க வேண்டும், यरूशलेम में जाकर परमेश्वर के मंदिर में उसकी आराधना தேவனை करो, பணிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தான். परमेश्वर की आराधना करने के लिए वो आया था। அவன் வைத்த அந்த திட்டம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறினது. और उसकी जो योजना उसने उसके जीवन में पूरा இப்போ किया। மறுபடியும் போகும்போது அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய திட்டங்கள் இருந்தது நாம் பார்க்க முடியாது. लेकिन जब वो लौट रहा था तब उसके जीवन में कोई योजना नहीं थी। வேறொரு பக்கம் பார்க்கும்போது இந்த பிலிப்பு அவனை நோக்கி அவன் வருகிறான். लेकिन दूसरी तरफ हम पढ़ते हैं फिलिप्पुस उसके सामने वो जो चलकर आ रहा था। பிலிப்பு அந்த கர்த்தருடைய தூதன் அவன் சொன்னான், நீ அந்த வனாந்தர வழியாய் போ என்று சொன்னார். और फिलिप्पुस से तो परमेश्वर का स्वर्गदूत ने कहा कि तू उस जंगल के मार्ग से जा। இவன் அந்த வனாந்தர வழியாய் வந்தாலும் கூட இவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு திட்டம் இல்லாமல் அவர் போய் கொண்டிருந்தான். और फिलिप्पुस उस जंगल के मार्ग से चल रहा था लेकिन उसके जीवन में कोई योजना नहीं थी। யாராவது அந்த பிலிப்பை தட்டி கேட்டிருப்பாங்க, நீ ஏன் இங்க வந்திருக்கன்னு கேட்டார். और अगर फिलिप्पुस से कोई पूछता कि तू यहाँ से क्यों जा रहा है, எந்த நோக்கத்தினால வந்தாய்னு கேட்டார், अगर कोई पूछता कि तू किस उद्देश्य से यहाँ से जा रहा है, சொல்ல ஒரு காரணம் இல்லாமல் இருந்தது. तो उसके पास कोई कारण नहीं था बताने के लिए। ஒரு காரணம் இல்ல, அவனும் ஒரு திட்டம் இல்லாமல் அந்த கந்தாகி மந்திர இருக்கிறான். अब फिलिप्पुस के पास भी कोई योजना नहीं और जो मंत्री था उसके पास भी कोई योजना नहीं था। அந்த இடத்துல தேவனுக்கு இந்த ரெண்டு பேரை குறித்த பெரிய திட்டம் இருந்தது. लेकिन उस जगह पर परमेश्वर का इन दोनों के लिए एक योजना थी। हालेलुया, हालेलुया। இந்த கந்தாகிரி மந்திரி குறித்து விசேஷமாய் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை அந்த இடத்துல வைத்திருந்தார். उस कंदाके का मंत्री जो है उसके लिए परमेश्वर ने बड़ी योजना को वहां पर रखा அந்த था। மந்திரி எப்படியாவது ரட்சிக்க வேண்டும், वो जो मंत्री कैसे भी उद्धार पा அந்த ले, மந்திரியுடைய ஆவிக்குரிய கண்கள் எப்படியாவது திறக்க வேண்டும். वो मंत्री के आत्मिक आंखें जो खुल जाए ऐसे परमेश्वर की योजना थी। பெரிதான திட்டம் ஒரு மந்திரிக்காக தேவன் இடத்துல வைத்திருந்தார். और वहां पर एक मंत्री के लिए परमेश्वर ने एक योजना को बनाया था। हालेलुया, हालेलुया। ஒரு நபரை ரட்சிக்க கர்த்தருடைய பெரிதான திட்டத்தை இங்கே பார்க்கிறோம். एक व्यक्ति को बचाने के लिए उद्धार में लाने के लिए परमेश्वर की योजना को हम यहाँ देख சில सकते हैं। இடங்களில் அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்துல பார்க்கும்போது திரளான ஜனங்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். और प्रेरितों के दूसरे अध्याय में तो हमने पढ़ा कि जो बहुत सारे लोग 3000 के ऊपर लोग वहां पर उद्धार में आए थे। இங்கே ஒரு நபர் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை அவருடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். लेकिन यहाँ पर एक व्यक्ति के उद्धार के लिए परमेश्वर ने बड़ी योजना को रखा था। ஏன் அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிறதுனாலயா? और क्या वो एक बड़ा धनी நல்ல ஒரு மீன்ஸ் அந்த பொக்கிஷம் எல்லாம் பார்க்கிற கவனிக்கிற தலைவனா இருக்கிறதுனால கர்த்தர் அவனை குறித்து இவ்வளவு தரிசனம் வைத்திருந்தார். क्या वो उस खजाने की देखभाल कर रहा था इसलिए परमेश्वर ने योजना को रखा था? அப்படி அல்ல, கர்த்தர் ஒருவனும் கெட்டு போகிறது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. लेकिन परमेश्वर की जो इच्छा ये नहीं कि कोई भी नाश हो जाए। हालेलुया, हालेलुया। எத்தனை சொன்னீங்க ஆராதிக்கிற தேவன் ஒரு மனிதன் கூட கெட்டு போறது அவருடைய விருப்பம் அல்ல. लोग विश्वास करते हैं परमेश्वर नहीं चाहता कि कोई भी एक भी व्यक्ति नाश हो जाए। हम लूका 15 4வது வசனத்துல வாசிக்கும் போது, लूका 15 अध्याय के 4th वचन में हम पढ़ते हैं। லூக்கா 15 4வது வசனத்துல लूका 15 अध्याय के 4th वचन में இயேசு உவமையை சொல்லும்போது சொல்கிறார், और उस दृष्टांत में यीशु मसीह ஒரு कहते हैं, மனுஷன் 100 ஆடுகள் உடையவனா இருந்தால் और एक व्यक्ति के पास अगर 100 भेड़ है तो ஒரு துளைந்து போனால், अगर उसमें से एक घूम जाए तो, காணாமல் போன ஒரு ஆட்டை அவன் கண்டுபிடிக்க முடியல, அவன் தேடி தெரிய மாட்டானோன்னு கேட்கிறார். और वो क्या पूछते हैं कि क्या उस एक भेड़ के पीछे वो नहीं जाएगा? அப்படினா ஒரு ஆடை குறித்து ஒரு மனுஷனை ரட்சிக்க அவர் இவ்வளவு பாரத்தோட இவ்வளவு அன்போடு அவர் இருக்கிறார். तो इसलिए परमेश्वर जो एक व्यक्ति को उद्धार में लाने के लिए बचाने के लिए भी बड़े योजना के साथ रहता है। हालेलुया, हालेलुया। அவர் சிந்தின ரத்தம் கல்வாரியில் நமக்காக மாத்திரமல்ல, और यीशु मसीह ने जो लहू को क्रूस में बहाया वो केवल हमारे लिए नहीं, எத்தனையோ பேர் இன்னைக்கு நரகத்துக்கு நேராக போய் கொண்டு அவர்களுக்கும் அவருடைய கல்வாரி ரத்தத்தை சிந்திருக்கிறார். आज भी कई लोग जो नरक की ओर जा रहे पर में यीशु मसीह ने उनके लिए भी अपने लहू को बहाया था। அக்கிரமத்தில் வாழ்கிற எத்தனையோ பேர் இன்னைக்கு அழிவுக்கு நேராக இருக்கிறார். आज भी बहुत से लोग जो पाप और अधर्म में जी रहे वो नाश की ओर जा रहे हैं। ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய சித்தம் இருக்கிறபடியால், और क्योंकि यीशु मसीह चाहते परमेश्वर चाहते कि कोई भी नाश ना हो, அந்த கந்தாகிய மந்திரி குறித்து கர்த்தர் பெரிய திட்டத்தை उस வைத்திருந்தார். कंदाके के मंत्री के बारे में परमेश्वर ने बड़ी योजना को रखा था। யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, யோனா 4 अध्याय के 4 वचन में, யோவான் இல்ல சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, யோனா रचित सुसमाचार 4 अध्याय के 4 वचन में, இயேசு எருசலேமுக்கு மறுபடியும் வர வேண்டிய நிலைமை இருந்தது. और अब यीशु मसीह यरूशलेम में फिर जब लौटने वाले थे, அவர் யூதர், அவர் சமாரிய தேசத்துக்கு போக வேண்டிய தேவை இல்லாமல் वो இருந்தது. एक यहूदी थे और उन्हें समारिया नगर में से हो जाना आवश्यक नहीं था। இந்த வசனத்துல பாருங்க, சமாரிய நாட்டின் வழியாக போக வேண்டியது இருந்தபடியால் அவர் அங்க போனார். लेकिन यहाँ पर इस वचन में पढ़ते कि सामरिया से होकर जाना आवश्यक था इसलिए वहां से गए थे। ஏன் அந்த தேவை வந்தது? वहां पर वो क्यों आवश्यक ஏன் அங்க था? போக வேண்டியதா இருந்தது? वहां पर क्यों यीशु मसीह को सामरिया नगर में जाना था? சமாரிய ஸ்திரீ ரட்சிக்க அவர் அந்த இடத்தை சமாரிய வழியாக அவர் போனார். एक सामरी स्त्री को बचाने के लिए उद्धार में लाने के लिए वहां से वो गुजरे। हालेलुया, हालेलुया। ஆராதிக்கிற தேவன் சில நேரம் ஒரு பெரிய
பெரிய கூட்டத்தை ரட்சிக்க அவர் கிரியை செய்கிறார். और कुछ समय परमेश्वर बड़े झूठ को उद्धार में लाता है, சில நேரம் ஒரு தனிப்பட்ட நபரை ரட்சிக்க அவர் கிரியை और செய்கிறார். कुछ समय परमेश्वर एक व्यक्ति को भी उद्धार में लाने के लिए वो काम करता है। யோவான் 20வது அதிகாரம் 26வது வசனத்துல பார்க்கிறோம். யோனா 20वां अध्याय उसके 26 वचन में हम पढ़ते हैं। யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 26வது வசனத்துல யோனா 20वां अध्याय उसके 26 वचन में, மறுபடியும் 8 நாள் ஆன பின்பு, और अब 8 दिन के बाद, 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் சீசர்களை பார்க்க இயேசு அவர் தரிசனமாகிறார். और 8 दिन के बाद फिर से उन शिष्यों से मिलने के लिए यीशु ஏன் मसीह वहां पर आए। மறுபடியும் இயேசு வர வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது? वहां पर क्यों यीशु मसीह फिर एक बार आए ஏன் थे? அவர் மறுபடியும் வெளிப்பட்டார் என்றால், वो क्यों फिर बाद में, ஏற்கனவே ஒரு தரம் முதலாவது தரம் வரும்போது क्योंकि पहली बार जब यीशु मसीह आए थे, அங்கே இந்த சீசர்கள் ஒருவன் இல்லாமல் இருந்தான். क्योंकि तब उन शिष्यों में से एक नहीं था, தோமா அங்க இல்லாததுனால அவனுக்குள்ள ஒரு பெரிய அவிசுவாசம், ஒரு குழப்பம் இருந்தது. क्योंकि थोमा वहां पर नहीं था, उसके जीवन में एक अविश्वास था। மற்ற சீசர்கள் சொல்லும்போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லாமல் இருந்தது. जब दूसरे शिष्य यीशु मसीह के बारे में कह रहे थे, तब उसके जीवन में विश्वास அவருடைய नहीं था, அவிசுவாசத்தை மாற்ற இயேசு மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு அங்கே और வெளிப்பட்டார். इसलिए उसके अविश्वास को बदलने के लिए अब 8वें दिन में यीशु मसीह फिर एक बार लौटे இந்த थे, ஒரு தோமா அவிசுவாசத்தால் அழிந்து போக கூடாது. और ताकि वो जो एक तोमा अविश्वास के कारण नाश न हो அந்த जाए, ஒரு தோமாக்காக இயேசு மறுபடியும் வெளிப்பட்டார். उस एक तोमा के लिए यीशु मसीह फिर वहां पर प्रकट हुए। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகையால் இந்த ஒரு கந்தாகை மந்திரி குறித்து और इसलिए वो एक कंदागे के मंत्री के कारण, கர்த்தரோ பெரிதான திட்டத்தை ஏற்கனவே வைத்திருந்தார். उस मंत्री के लिए परमेश्वर ने बड़ी योजना को रखा था। எப்போ அவர் திட்டம் வைத்தார்? वो कब उसने एक योजना को रखा இவன் था? அந்த சமாரியா பட்டணத்துல இருக்கும்போது அவருக்கு தெரியும் இந்த கந்தாகை மந்திரி வர போகிறார். और जब ये फिलिपियोस सामरी में था, तभी वो जानता था कि वो कंदागे का मंत्री वहां से आने वाला है। 74வது சங்கீதம் 17வது வசனத்துல பார்க்கிறோம். भजन संहिता 73 के 17 हम में पढ़ते हैं, 74வது சங்கீதம் 17வது வசனத்துல और भजन संहिता 74 के 17 में हम पढ़ते கர்த்தர் हैं, எல்லாவற்றையும் திட்டம் பண்ணியிருக்கிறார். परमेश्वर ने सब कुछ योजना बनाया है, அவர் எதுவுமே அப்படியே செய்கிறதல்ல, இல்ல நடந்தது பின்பு அவர் செய்கிறவர் அல்ல. और वो जो होने के बाद वो नहीं करता। சரி, நம்முடைய திட்டங்கள் அப்படிதான் இருக்கலாம். कुछ समय हम ऐसे योजना को बनाते இப்படி हैं, நடந்தா நான் அப்படி செய்வேன், अगर ऐसा होगा तो मैं ऐसा அப்படி करूंगा, நடந்தா ஏதாவது பார்த்துடலாம். अगर ऐसा हो जाएगा तो हम देख लेंगे। ஆனால் தேவனோ பூமியின் எல்லைகள் எல்லாம் அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணினார். लेकिन परमेश्वर ने इस जो संसार को पहले से उसने அவரே बनाया, கோடைக்காலத்தையும் மாரிக்காலத்தையும் அவர் உண்டாக்கினார். और उसने सब कुछ बनाया था। ஹல்லேலூயா. हालेलुया। ஆராதிக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி செய்கிற தேவன். और हम जिस परमेश्वर की आराधना करते हैं, सब कुछ योजना बनाकर वो करता है। 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 25வது வசனத்துல பார்க்கிறோம். दूसरा राजा 10वां अध्याय के 25 वचन में हम पढ़ते हैं, 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 25வது வசனத்துல दूसरा राजा 19वां अध्याय के 25 वचन में हम पढ़ते हैं, இந்த சங்கரிப்பு எசேக்கியாவுக்கு விரோதமாய் அவள் செயல்பட்டான். और यहाँ पर वो जो एजेकियल के विरुद्ध में जो काम करने அந்த लगा, எசேக்கியா இந்த சங்கரிப்பு மிரட்டும் போது और जब वो जो एजेकियल को धमका रहा था, கர்த்தர் சொல்றார், நானும் வெகு காலமாய் நான் முன்னே நியமித்திருக்கிறேன். और परमेश्वर ने कहा कि मैंने लंबे समय पहले तुझे मैंने चुना था, நான் எப்போ நியமித்திருக்கிறேன், இந்த காரியங்களை எப்போ நியமித்திருக்கிறேன், और मैंने कब इन योजना को बनाया था। இன்னைக்கு நேத்துக்கல்ல, ஒரு வெகு காலத்திற்கு முன்னே நான் நியமித்திருக்கிறேன். परमेश्वर ने कहा कि लंबे समय के पहले ही मैंने तुझे चुन இந்த लिया था। திட்டங்கள் ஏதோ இன்னைக்கு நாளைக்கு நேத்துக்கு போட்ட திட்டங்கள் அல்ல. तो वो जो योजना 1 या 2 दिन पहले रखा गया नहीं பூர்வ था, காலத்திற்கு முன்னே நான் திட்டம் பண்ணினேன். लेकिन वो परमेश्वर ने कहा कि प्राचीन काल से मैंने ठहराया है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆக எத்தனை பேர் விசுவாசிக்கிற என் குடும்பத்தை குறித்து, என்னை குறித்து கூட கர்த்தர் பெரிதான திட்டங்களை तो विश्वास करते வைத்திருக்கிறார். कि हमारे बारे में, परिवार के बारे में पहले परमेश्वर ने पहले ही सोच लिया है, நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கூட चाहे हमारे जीवन में कुछ भी हो जाए, அவர் திட்டம் இல்லாமல் அவர் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர் அல்ல. बिना परमेश्वर के योजना के वो कुछ भी हमारे जीवन में नहीं அது வனாந்திர करता, வழியா இருக்கட்டும், चाहे वो जंगल का मार्ग அது हो, உயர்வான இடமா இருக்கட்டும், चाहे वो एक ऊंचा मार्ग இது हो, தாழ்வான பள்ளத்தாக்கா இருக்கட்டும், या फिर एक तराई के जैसा हो, ஆனால் கர்த்தர் எல்லாமே திட்டமிட்டு அவர் செய்கிற தேவனா लेकिन இருக்கிறார். परमेश्वर सब कुछ अपनी योजना के अनुसार करता है। ஹல்லேலூயா. हालेलुया। அகலித்து சொல்லி நான் சோர்ந்து போக மாட்டேன். इसलिए कितने लोग कहते हैं कि मैं कभी निराश नहीं होऊंगा। அவர் இவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்ததனால, अगर परमेश्वर इतने बड़े योजना को मेरे जीवन के लिए रखा அவர் है, எல்லாவற்றையும் அறிந்து அவர் செயல்படுறதுனால कि परमेश्वर सब कुछ सोच कर करता நான் है, சோர்ந்து போகவே மாட்டேன். इसलिए हमें कभी निराश नहीं होना। ஏன் இவனுக்காக இவ்வளவு பாரத்தோட அவர் செயல்படுகிறார்? और क्यों इस मंत्री के लिए परमेश्वर इतना बोझ के साथ था? சங்கீதம் 4:3வது வசனத்துல, भजन संहिता 4 के 3 में, 4வது சங்கீதம் 3வது வசனத்துல भजन संहिता 4 के 3 में, சங்கீதக்காரன் சொல்றான், பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். और जो भजन कहता है कि जो धर्मी है उसे परमेश्वर अपने लिए चुनता है, இந்த ஒரு மனுஷங்கள ஒரு பெரிய பக்தி இருக்கிறது. और जिस मनुष्य के अंदर एक भक्ति है, அவனை பார்க்கும்போது கர்த்தருக்கு அவன் எப்படியாவது ரட்சிக்கணும், அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பை, உண்மையான ஜீவனுள்ள தேவன் யார் என்று அறியணும் என்ற அந்த ஞானத்தை அவனுக்குள்ள கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது. परमेश्वर चाहता है कि यहोवा के जो सच्चे भक्त हैं उनके अंदर परमेश्वर के
विश्वास को भरने का है। இவன் சங்கீதக்காரர் பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். और तीसरे वचन में भजन लिखने वाला कहता है कि यहोवा ने भक्त को अपने लिए अलग कर இந்த रखा है। சவுலுக்கு அந்த அந்த யூதர்களை குறித்து ஒரு பெரிய பக்தி இருந்தது. और शाऊल का भी यहूदी लोगों के लिए एक बड़ा भक्ति था। பாரம்பரியத்தை குறித்து இல்ல அந்த அந்த பிரமாணத்தை குறித்து ஒரு பெரிய பக்தி இருந்தது. और परंपरा था उसके ऊपर वो भक्ति था। அந்த பக்தியை பார்த்து கர்த்தர் அவனை தெரிந்து கொண்ட அந்த சவுலை பவுலை அவர் और उसकी பயன்படுத்தினார். भक्ति को देखकर परमेश्वर ने उसके सौल से पौल में बदला। அந்த பக்தியோட இப்ப அவன் இயேசுக்காக அவன் ஊழியம் செய்கிறார். और उस भक्ति के द्वारा अब यीशु मसीह के लिए सेवकाई அந்த करने लगा था। பக்தியோட இயேசுக்காக அவர் எத்தனையோ ஜனங்களை ரட்சித்து அவர் வாழ்ந்தார். उस भक्ति के कारण उसने बहुत से लोगों को यीशु मसीह में लेकर आया। இந்த கந்தாகே மந்திரியுடைய பக்தியை குறித்து பார்க்கும்போது इस कंदाके के मंत्री के उस भक्ति के बारे में जो हम पढ़ते அந்த हैं, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 28வது வசனத்துல பார்க்கிறோம். प्रेरितों के हम 8वां अध्याय के 28 वचन में, இவன் ஏற்கனவே எருசலேம் பட்டணத்திலே தேவனை பணிந்து கொள்ளும்படியாக வந்தான். वो तो पहले से ही यरूशलेम में उस परमेश्वर की आराधना करने के लिए आया था। பணிந்து கொண்டு மீன்ஸ் வர்ஷிப் பண்ணி பணிந்து கொண்டு மறுபடியும் திரும்ப அவன் ஊருக்கு போகிறான். और अब वो परमेश्वर की आराधना कर कर फिर अपने गांव लौट रहा था। ரதத்துல போய் கொண்டிருக்கிறான். எப்படி போயிருக்க வேண்டும்? अब वो रथ पर बैठकर कैसे वो जा रहा था, எப்படி போயிருக்க வேண்டும்? उसे कैसे जाना था, நல்ல ரெஸ்ட் எடுத்து நல்ல கண்ணை மூடி ஏதாவது கனவை போல பார்த்துட்டு போயிருக்கலாம். उसे बड़े आराम के साथ जो नींद में सोकर उसे जा நல்ல सकता था। வேலையாட்கள் இருக்கிற கூட வந்த வேலையாட்களை பேசிக்கொண்டு போயிருக்கலாம். उसके साथ जो काम करने वाले आए थे उनके साथ वो बातचीत कर कर वो जा सकता था। உலக காரியங்களை அவன் செய்து கொண்டு வந்திருக்கலாம். संसार के कामों को कर कर वो जा सकता ஆனால் था। 28வது வசனத்துல பார்க்கிறோம். लेकिन 28 वचन में हम पढ़ते हैं, திரும்பி வந்தாலும் கூட அவன் ஆராதித்து வந்தாலும் கூட அந்த வருகிற அந்த ரதத்துல அந்த உட்கார் பிரயாணத்துல அவன் என்ன செய்கிறான்? और वो परमेश्वर की आराधना कर कर जब लौट रहा था रथ में वो बैठकर क्या करने लगा, கையில இந்த ஏசாயா ஆகமம் இருக்கிறது. அதுல ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை அவன் வாசித்து கொண்டே இருக்கிறான். उसके हाथ में जो यशायाह भविष्यवक्ता की पुस्तक थी उसे वो पढ़ रहा था। हालेलुया हालेलुया। யோசித்து பாருங்க எவ்வளவு வாஞ்சை இருந்திருக்கும் அந்த அந்த கந்தாகே மந்திரிக்குள்ள. तो आप सोच कर देखिए कंदाके के मंत्री के कितना चाहत था। यरूशलेम அந்த தேவாலயத்துல போய் ஆராதிக்கணும் என்ற சில பேருக்கு அந்த வருஷத்துல ஒரு நேரத்துக்கு ஒரு வாஞ்சை இருக்கும். और कुछ लोग परमेश्वर की आराधना करने के लिए यरूशलेम के मंदिर में साल में एक बार जाने को सोचते हैं। ஆராதி வந்தாலும் கூட அந்த அந்த பிரயாணத்துல கூட நான் वचनத்தை வாசிக்க வேண்டும். लेकिन अब वो परमेश्वर की आराधना कर कर जब लौट रहा था उस जो मार्ग पर भी वो परमेश्वर के उस वचनों को पढ़ रहा था। हालेलुया हालेलुया। ஒருவேளை இங்க இருந்து தூரமாய் நீங்க வீட்டுக்கு திரும்பி போறீங்க. और शायद यहाँ से आप जब घर लौटते हैं, யாராவது சொல்ல முடியுமா நான் வேதத்தை வாசித்து மறுபடியும் போறேன்? क्या कोई कह सकता है कि मैं जब घर लौटता हूँ मैं वचनों को पढ़कर मैं जाता हूँ? இங்க கேக்குறது ஒரு மணி நேரமே காதுக்கு எப்படி இருக்கிறது? और आप कहते हो कि यहाँ पर 1 घंटा जो हम वचन सुनते हैं वही हमारे कानों के लिए कैसा है? 4 மணி ஆயிட்டு சில பேர் கரெக்ட்டா அந்த கிளாக் நேராக और जब जैसे 4 बजे तक कुछ लोग अपने घड़ी को देखते हैं, அப்படியே பைபிளை கொஞ்சம் கொஞ்சம் மூட ஆரம்பிப்பாங்க. कुछ लोग अपने जो बाइबल को धीरे धीरे बंद करने लगते हैं। அப்படியாவது உங்களுக்கு கொஞ்சம் தெரியட்டும். और अभी तो फिर ये समझ जाएंगे। ஆனால் இந்த கந்தாகே மந்திரி குறித்து பார்க்கும்போது, लेकिन कंदाके के मंत्री के बारे में देखते हैं, அவர் அந்த பிரயாணத்துல கூட ஒரு வாஞ்சை கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவரை குறித்து அறிய வேண்டும். जब वो यात्रा करने लगा तब भी उसके अंदर एक बोझ था कि मैं परमेश्वर के वचनों को पढूं। எத்தனை உலக காரியங்கள் மற்ற ஏதாவது கதை புத்தகங்கள் இருந்திருக்கலாம். उसे करने के लिए और बहुत सारे काम थे। इतने பெரிய பிரயாணம் இருக்கிறது ஏதாவது டைம் பாஸ்க்காக ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். और लंबी यात्रा थी और कुछ टाइम पास के लिए कुछ चीजों को लेकर आ सकता है। எல்லாமே விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். लेकिन सारी चीजों को छोड़कर परमेश्वर के वचनों के लिए मुख्यता दिया। அவருடைய பக்தியை காண்பிக்கிறது. தேவனை மேல் வைத்திருக்கிற அந்த பக்தியை காண்பிக்கிறது. और ये परमेश्वर के ऊपर जो भक्ति को रखा था उस दिखाता है। அப்போஸ்தலர் 8:30வது வசனத்துல और प्रेरितों के काम 8वां अध्याय की 30 वचन में, அவன் அதை சும்மா ஒரு பேருக்காக வாசிக்காமல், और वो केवल नाम के लिए उस पुस्तक को नहीं पढ़ रहा था। பிலிப்பு அவனை பார்த்து ஓடி போய் பார்க்கும்போது, या फिलिप्पुस ने उसके पास जाकर पूछा, அந்த ரதத்துக்கு தூரமாய் பக்கத்துல மீன்ஸ் பக்கத்துல கொஞ்சம் தூரமா இருந்தாலும் கூட, और उस रथ से जो फिलिप्पुस थोड़ा दूर था तो भी அந்த கந்தாகே மந்திரி ரதத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்த அந்த வாசிக்கிற அந்த வார்த்தைகளை அவன் கேட்க முடிந்தது. और वो वहां से जो कंदाके का मंत्री उस रथ में बैठ के पढ़ रहा था उन बातों को वो पूछने लगा। அந்த கந்தாகே மந்திரி எப்படி வாசித்திருப்பான்? तो उसका मतलब जो कंदाके का मंत्री कैसे पढ़ रहा था, அப்படியே வாயிலே பேசுறது போல அல்ல, और अपने मुंह के अंदर वो बात नहीं कर நாலு रहा था, பேர் சத்தமாய் கேட்கிறது போல அவன் அந்த வசனத்தை வாசித்து கொண்டே लेकिन இருந்தான். वचनों के ऐसे पढ़ रहा था कि 4 लोग उसे सुन पाए। हालेलुया हालेलुया। எவ்வளவு வாஞ்சோடு எவ்வளவு சத்தமாய் கர்த்தருடைய வார்த்தையை அவன் வாயினால அவன் வாசிக்கிறான். तो अपने मुंह से परमेश्वर के वचनों को कितने जोर से वो पढ़ रहा था। நான் கூட கர்த்தருடைய வசனத்தை சத்தமாய் வாசிப்பேன். इन लोग कैसे थी, मैं भी परमेश्वर के वचनों को चिल्ला कर पढ़ूंगा। கர்த்தருக்கு ஏதாவது செய்தாலும் கூட அதை சத்தமாய் முழு பலத்தோட நான் செய்வேன். परमेश्वर के लिए अगर कुछ करे तो भी हमें पूरे बल से हमें करना है। हालेलुया हालेलुया।
அவர் கை தட்டும் போது முழு பலத்தோட கை தட்ட जब हम வேண்டும். ताली बजाए तो पूरे बल से हमें ताली बजाना சில है। நேரம் பாடல் பாடும்போது நம்ம எப்படி பாடல் பாடுகிறோம், और कुछ समय जो हम गीत गाते हैं, பாட்டு பாடும்போது எப்படி படிக்கிறோம், हम कैसे गीत गाते हैं। பக்கத்துல யாராவது கேட்ட கூடாதுன்னு அப்படி சத்தமாய் பாடுவோம். और अगर बाजू में कोई सुन ना ले इसलिए बड़े आराम से हम गाते हैं। துதிக்கும் போது யாராவது பக்கத்துல கேட்ட கூட அப்படி கவனமாய் நாம் துதிக்கிறோம். जब स्तुति करते तो बड़े शांति से हम उसकी स्तुति करते ஆனா हैं। இந்த கந்தகை மந்திரி அப்படி அல்ல. लेकिन जो कंदागी का मंत्री वैसा அந்த नहीं। வசனத்தை வாசிக்கும் போது அவனோடு கூட இருக்கிற வேலைக்காரர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், அவர்கள் பணிந்து கொள்ள வந்தார்களே தெரியாது. और जब वो वचन को पढ़ रहा था उसके साथ जो काम करने वाले थे उन्होंने उद्धार पाया या नहीं हम नहीं जानते। ஆனால் அவனோ சத்தமாய் கர்த்தருடைய வசனத்தை வாசித்தான். लेकिन वो जो मंत्री था बड़े जोर से चिल्लाकर परमेश्वर के वचनों को पढ़ रहा था। ஆகையால் பக்தியுள்ளவனை கர்த்தரோ அவருக்காக தெரிந்து கொள்கிறார். इसलिए जो यहोवा के भक्त है परमेश्वर अपने लिए अलग करता है। உலகத்துல எந்த மதத்தை சேர்ந்தாலும் கூட इस संसार में चाहे कोई भी धर्म के हो, பக்தியுள்ளவன், சரியான பக்தியுள்ளவன், உண்மையான ஜீவனுள்ள தேவன் யார் என்று அறிகிற ஒரு வாஞ்சை இருக்கிறவன், और जो परमेश्वर जीवित परमेश्वर को जानकर उसकी आराधना के लिए बड़े भक्ति के साथ रहता அவன் है, கடைசியாக இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்று அவன் அறிந்து கொள்வான். वो अंत में जान पाएगा कि परमेश्वर ही सच्चा परमेश्वर है। அவனால சும்மா இருக்க முடியாது, ஆராய்ந்து பார்ப்பான், இது எப்படி அது எப்படி, ஜீவனுள்ள தேவன் யார் என்று அறியும் போது அந்த வெளிச்சம் அவனுக்கு கிடைக்கும். और वो खोजते रहेगा कि वो जीवित परमेश्वर कौन है, उसके बाद वो समझ पाएगा कि वो यीशु मसीह जीवित परमेश्वर है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ பிலிப்புடைய பிரசங்கத்தை குறித்து பார்க்கும்போது अब उस फिलिप्पिस के उस प्रचार के बारे में हम देखते हैं। அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 30வது வசனத்துல பார்க்கிறோம். प्रेरित के काम 8वां अध्याय के 30 वचन में हम पढ़ते हैं। கர்த்தருடைய ஆவியானவர் அவனை பார்த்து சொன்னார், நீ அந்த ரதத்தை நோக்கி போ என்று சொன்னார். और अब पवित्र आत्मा ने उसे कहा कि तू उस रथ के पास जा। கர்த்தருடைய பெரிதான திட்டத்தை இப்ப இந்த பிலிப்புக்கு காண்பிக்கிறார். अब परमेश्वर अपनी योजना को फिलिप्पिस को दिखाता है। முதலாவது அந்த பிலிப்பிடத்தில் யார் பேசினார்? सबसे पहले फिलिप्पिस से कौन बात किया? முதலாவது யார் பேசினார்? கர்த்தருடைய தூதனானவர் பேசினார். पहले परमेश्वर का स्वर्गदूत उसे बात किया। ஆனால் இப்பொழுது பார்க்கும்போது लेकिन अब हम पढ़ते हैं நாம் 29வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆவியானவர் இப்ப மறுபடியும் பேசுகிறார். और अब हम पढ़ते कि पवित्र आत्मा उससे बात की। முதலாவது பேசும்போது காசா பட்டணத்துக்கு போ மாத்திரம் சொன்னார். और पहले जब पवित्र आत्मा ने कहा तो उसे कहा कि तू जो गाजा शहर में जा, அது போய் என்ன செய்ய வேண்டும் சொல்லவில்லை. और वहां पर जाके उसे क्या करना है उसे नहीं அவருடைய कहा। பெரிதான திட்டத்தை அங்க காண்பிக்கவில்லை. वहां पर अपनी योजना को परमेश्वर ने प्रकट அந்த नहीं किया। மன்னாந்திர வழியா ஏன் போக சொல்ல சொல்லவில்லை. उस जंगल के मार्ग से क्यों जाना है परमेश्वर ने नहीं कहा। ஆனால் எப்போ ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார்? लेकिन वो पवित्र आत्मा कब उसे प्रकट करता है? முதலாவது சொன்ன அந்த வார்த்தை கீழ்ப்படிந்தவன் போகும்போது எழுந்து போகும்போது, और जब पहला परमेश्वर ने कहा उस बात को पालन करते हुए जब आगे बढ़ा, இப்போ கர்த்தர் ஆவியானவர் மறுபடியும் இடத்துல பேசுகிறார். अब पवित्र आत्मा फिर एक बार उसे बात करता है। ஹல்லேலூயா. हालेलुया। இவன் மாத்திரம் எழுந்து போயிருக்க மாட்டான் என்றால் और अगर वो वहां से उठकर नहीं गया होता அவனுடைய வாழ்க்கையில இந்த இரண்டாவது கர்த்தர் பேசுகிற இந்த அனுபவம் இருந்திருக்குமா தெரியாது. तो परमेश्वर पवित्र आत्मा उससे फिर बात नहीं कर पाता அவன் था। கீழ்ப்படிந்து அந்த வனாந்திர வழியாய் போக அவன் ஆரம்பித்ததனால கர்த்தர் ஆவியானவர் அங்க அவனிடத்துல और பேசுகிறார். क्योंकि वो परमेश्वर के वचनों को पालन करते हुए जब आगे बढ़ा उसके बाद ही पवित्र आत्मा उससे बात करने நாம் लगे। நினைக்கிறோம் ஏன் கர்த்தர் என்கிட்ட பேச மாட்டேன்னு நம்ம நினைக்கலாம். कुछ समय हम सोचते कि परमेश्वर उनसे क्यों बात नहीं करता। அப்படி வாழ்க்கையில சில நேரம் கீழ்ப்படியாம இருக்கும்போது कुछ समय हमारे जीवन में जब हम आज्ञा नहीं मानते, வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன காரியங்கள், कुछ वर्षों के पहले जो परमेश्वर ने कहा था, கர்த்தர் உணர்த்தின காரியங்கள், परमेश्वर ने आपको बताया वो जो बातें அந்த को, முதலாவது அந்த மீன்ஸ் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கும்போது, अगर हम उस पहले पहला जो हम स्टेप नहीं लेते, முதலாவது அந்த படி எடுக்காமல் இருக்கும்போது அடுத்த என்ன செய்ய போகிற என்ன திட்டங்களை அவர் சொல்ல முடியாமல் இருக்கிறது. पहला कदम जब हम नहीं ले पाते तो उसके बाद परमेश्वर हमसे बात नहीं कर இவன் पाता। அப்படி போகும்போது அவர் காண்பித்தார், நீ எங்க போக, அந்த ரதத்துக்கு பக்கத்துல போய் சேர வேண்டும். लेकिन 29 वचन में आप पवित्र आत्मा ने फिलिप्पुस से कहा कि तुझे उस रथ के साथ चल। பிலிப்பு எப்படி போனார்? अब फिलिप्पुस कैसे गया? அந்த வனாந்திர வழி ஏன் என்ன அனுப்புகிற அந்த அந்த வெறுப்பு இல்லாமல் அவர் ஓடி போய் அங்க சேருகிறார். और अब फिलिप्पुस जो था बड़े तेजी से वहां पर गया, ஆவியானவர் அனுப்புகிறார், நான் ஓடி போக வேண்டும். और पवित्र आत्मा मुझे भेज रहा, तो मैं भाग कर जाऊंगा। ஏதாவது திட்டத்தினால அனுப்புற ஓடி போய் அவர் சேருகிறார். पवित्र आत्मा कुछ योजना के साथ मुझे भेज रहा है, इसे वो भाग कर वहां पर गया। அந்த 30வது அதிகாரம் 31வது வசனத்துல அந்த அந்த பிரசங்கத்தை குறித்து பார்க்கும்போது, और उस 8वें अध्याय के 30 वचन में जब उस प्रचार के बारे में हम पढ़ते हैं, இங்க அந்த கந்தகி மந்திரி அந்த வசனத்தை வாசித்தாலும் கூட यहाँ पर वो जो मंत्री परमेश्वर के वचनों को पढ़ रहा था, तो அந்த भी வசனம் அவனுக்கு புரியாமல் இருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. वहां पर जो परमेश्वर के वचनों को पढ़ रहा था लेकिन वो समझ नहीं पा रहा था। ஹல்லேலூயா. हालेलुया। அவனால அறிய முடியல இந்த வசனம் என்ன பேசுகிறது. और वो नहीं समझ पा रहा था कि वचन में क्या लिखा है। நீங்க யோசித்து பாருங்க, கர்த்தர் எவ்வளவு தெளிவாய் எல்லாமே திட்டம் செய்கிறார். और आप सोच कर देखिए परमेश्वर
कैसे सब कुछ योजना बनाता है 20-30 நாட்கள் இவனுக்கு அந்த காசா பட்டணத்துக்கு போக அவனுக்கு எடுக்கும். और 20 या 30 दिन उसे गाजा शहर में जाने के लिए சமாரியா लगता. பட்டணத்தை விட்டு அந்த வனாந்தர வழியாக தூரமாய் ஒரு பெரிய பிரயாணத்தை இவன் செய்ய வேண்டும். सामरिया जगह से जब वो गाजा की ओर जा रहा था तब बड़ी एक यात्रा को उसे करना था. இந்த கந்தகை மந்திரி அந்த தேவனை பணிந்து கொண்டு மறுபடியும் அவன் வருகிறான். लेकिन ये जो कंदागी का मंत्री परमेश्वर की आराधना कर कर फिर जब लौट रहा था, அவருக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட நாளில இவன் இந்த கந்தகை மந்திரி இங்கே வருவான், இந்த பிலிப்பை நான் அவனிடத்தில் இங்கே வந்து சேர்க்க போக வேண்டும். लेकिन परमेश्वर जानता था कि इस दिन में जो मंत्री यहाँ पर आएगा और फिलिप्पुस भी उसी मार्ग से जाएगा. हालेलुया हालेलुया. அப்படி கர்த்தர் ரெண்டு பேருமே ஒரு நேரத்துல கர்த்தருடைய திட்டத்தின்படி और சேர்த்தார். ऐसे परमेश्वर अपनी योजना के अनुसार दोनों को एक ही जगह पर मिलाया. அது மாத்திரமல்ல, और उतना ही नहीं, ஏசியா புத்தகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. यशायाह पुस्तक में कितने बहुत सारे बातें हैं. குறிப்பிட்ட ஒரு காரியத்தை வாசிக்கும் போதுதான் பிலிப்பை நான் அவரிடத்தில் அனுப்ப வேண்டும். लेकिन उस वचन जो पुस्तक में से जब एक बात को पढ़ रहा था उसी समय पर वहां पर फिलिप्पुस आया அந்த था. வசனத்தை வாசிக்கும் போது இந்த கந்தகை மந்திரி குழப்பத்தோடு இருக்க வேண்டும். उस वचन को जब वो पढ़ रहा था जो कंदाके का मंत्री बड़ी गड़बड़ी में था, அவனுக்கு அது புரியாது. அவன் அறியாமல் இருக்கிற நேரத்தில் இந்த பிலிப்பை நான் அவரிடத்தில் அனுப்ப வேண்டும். और जब वो वचनों को नहीं समझ पाएगा वैसे एक समय पर परमेश्वर ने फिलिप्पुस को वहां पर भेजा. அந்த நேரத்தில் கர்த்தரும் அந்த பிலிப்பை போய் போக சொன்னார். அவன் அந்த கந்தகை மந்திரியில் வந்து சேர்ந்தான். और उस जगह पर फिलिप्पुस वहां पर गया और वहां पे उस मंत्री से मिला. हालेलुया. हालेलुया. 32வது வசனத்தில் அவன் எந்த வசனத்தை வாசித்தவர் குழம்பி இருக்கிறான். 32 वचन में किस वचन को पढ़कर वो गड़बड़ी में था. கந்தகை மந்திரி ஒரு குறிப்பிட்ட அந்த ஏசியா பகுதியை வாசிக்கும் போது वो जो कंदाके का मंत्री यशायाह में से जो एक भाग को पढ़ रहा था, 32வது வசனத்தை வாசிங்க. 32 वचन को पढ़े. ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் பார்க்கிறார். और वो एक मेमने को देखता है. வாசிக்கும் போது ஒரு பகுதியில் அவன் பார்க்கிறான், ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்கிறான். और जब वो उस पुस्तक को पढ़ रहा था तब एक मेमने को देखता है. அங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்கும்போது அந்த ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். और एक मेमने के समान उसे वहां पर मारने के लिए ले गया था. ஒரு மனுஷன் அவர் மனிதன் இருக்கிறான், அவரை ஆட்டை போல அடிக்க கொண்டு போகிறார். उसने ऐसा पढ़ा कि वो एक मनुष्य को एक मेमने के समान लेकर मारने के लिए ले जा रहे थे. ஆட்டுக்குட்டி அவர் எப்படி இருக்கிறார் என்றால் சத்தமிடாத வாயை திறக்காமல் அவர் இருக்கிறார். लेकिन वो जो मेमना था वो चुपचाप वहां पर जा रहा இந்த था. வார்த்தைகளை வாசிக்கும் போது அவன் குழம்பி இருக்கிறான். என்ன எழுதி இருக்கிறது? जब इस वचन को पढ़ रहा था तब वो बड़े गड़बड़ी में था कि क्या लिखा இது है, யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? ये किस बारे में लिखा है. ஒருவேளை ஏசியா தீர்க்கதரிசியா இருக்கலாமா? क्या ये यशायाह जो भविष्यवक्ता के இல்ல बारे வேற में है, யாராவது இருக்கலாம். या ये कोई और है. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட ஏன் சத்தமிடாமல் ஏன் வாயை மூடி இருக்கிறார்? और लेकिन ऐसा हो तो भी वो जो चुप क्यों वहां पर था. அப்படி குழம்பி இருக்கிற நேரத்துல தான் கர்த்தர் இந்த பிலிப்பை இடத்துல அனுப்பினார். और ऐसे जब वो गड़बड़ी में था तब उसी समय फिलिप्पुस को परमेश्वर ने भेजा. हालेलुया. हालेलुया. யோசித்து பாருங்க எவ்வளவு கரெக்ட்டா எல்லாம் பிளான் பண்ணிருக்கிறார். और सोच के देखिए परमेश्वर ने कितना एक अच्छा योजना बनाया எப்போயோ था. அவர் போட்ட திட்டத்தை அவர் இப்பொழுது நிறைவேற்றுகிறார். परमेश्वर जो पहले योजना को बनाया अब वो योजना को पूरा कर रहा है. இந்த பிலிப்பு அறிந்து கொண்டான் இது இந்த நோக்கத்துக்காக தான் கர்த்தர் என்னை இவனிடத்தில் அனுப்புகிறார். अब फिलिप्पुस पहचान गया था कि अब परमेश्वर अब इस योजना के कारण मुझे उस मंत्री के पास भेज रहा है. 35வது வசனத்துல பிலிப்பு என்ன செய்கிறார்? और 35 वचन में फिलिप्पुस क्या करता है. அவனிடத்தில் பேச தொடங்கினார். फिलिप्पुस अपने मुंह खोलकर उससे बात करने लगा. பேச தொடங்கும் போது கந்தாகே மந்திரி எப்படி இருக்கா அப்படி கேட்கல. और जब उसने बात करना आरंभ किया तब उसने ये नहीं पूछा कि तू कैसा है. உங்க தேசத்துல என்ன நடக்குது எல்லாம் எப்படி இருக்குது உங்க சொந்தக்காரங்க யார் அப்படி கேட்கல. उसने ये नहीं पूछा कि आपके देश में सब कैसे, आपके जो रिश्तेदार कौन हैं. எருசலேம்ல பணிந்து கொள்ள வந்தீங்க அங்க எப்படி இருக்குது எல்லாம் அந்த கருத்தை விசாரிக்கவில்லை. और उसने ये भी नहीं पूछा कि तू यरूशलेम में जो परमेश्वर की आराधना करने आया था वो सब कुछ कैसा था. அவன் என்னத்தை சொன்னான்? लेकिन वो आकर क्या करने लगा. வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு குறித்து அவன் பிரசங்கித்தான். और वहां पर वो सीधा आकर यीशु मसीह का सुसमाचार सुनाया. हालेलुया. हालेलुया. கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல और जो थोड़ा सा समय उसे मिला था ஒரு கதையை பேசாமல் वो गांव के बातों को नहीं மற்ற करते காரியங்களை हुए விசாரிக்காமல் दूसरे बातों के बारे में नहीं पूछा. அவன் வேத வாக்கியத்தை முன்னிட்டு அந்த பகுதியை குறித்து இயேசு குறித்து அங்க பிரசங்கிக்கிறான். लेकिन वहां पर फिलिप्पुस आकर यीशु मसीह का सुसमाचार को सुनाया. हालेलुया. हालेलुया. அப்படி நான் ஜனங்களிடத்துல இயேசு குறித்து மாத்திரம் பிரசங்கிப்பேன். लोग कह सकते हैं मैं लोगों के पास केवल यीशु के बारे में कहूंगा. அவங்க குழப்பத்துல இருக்கும்போது जब वो गड़बड़ी में रहते हैं, சமாதானம் இல்லாமல் இருக்கிற இந்த நேரத்துல जब वो बिना समाधान के जीते हैं, ஏதாவது பிரச்சனைகள் பாரத்தின் மத்தியில் இருக்கும்போது जब किसी समस्या बोझ में दबे रहते हैं, எதுவுமே அவங்களுடைய நிலைமையை அவங்களுடைய அந்த பிரச்சனையை மாற்ற முடியாது. और कुछ भी उनके समस्या को बदल नहीं सकते. ஆனால் இயேசு என்கிற பெயரை நீங்க சொல்லும்போது लेकिन जब यीशु मसीह के उस नाम को आप लेते हैं, மாறும். उनकी जो परिस्थिति बदलती அவருடைய है, இருள் வெளிச்சமாய் மாறும். उनके जो अंधकार है वो उजाले में बदलता है. உடையும். शैतान के जो बंधन तोड़ती है. இந்த பிலிப்பு அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறான்?
यहाँ पर फिलिप्पुस ने उस समय का इस्तेमाल कैसे किया? வேற எதுவுமே சொல்லாமல் இயேசுவை குறித்து அவன் பிரசங்கித்தான். वो कुछ और नहीं कहा लेकिन केवल यीशु मसीह के बारे में कहा। ஹalleluya. हालेलुया। எவ்வளவு மனதில் ஒரு பாரத் அந்த பிலிப்புக்கு. और फिलिप्पुस के अंदर कितना एक बड़ा बोझ था। ஒரு பக்கம் அவரே வனாந்தர வழியே வந்தாலும் கூட और एक तरफ वो खुद जंगल के मार्ग से चल रहा था। களைப்புகள் சோர்வுகள் இருந்திருக்கும். बड़े निराशापन के साथ वो चल रहा था। எப்படியாவது இவனுடைய அந்த 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 வசனத்துல இருக்கிற குழப்பங்களை நான் மாற்ற வேண்டும். लेकिन फिर भी वो चाहता था कि इसके अंदर जो गड़बड़ी था उस वचनों के समझ नहीं पा रहा था उसे वो ठीक करे। இன்னைக்கு சில நேரம் ஒரு 3 நாள் கூட்டம் வைப்பீங்க. और आजकल अगर 3 दिन का जो एक प्रार्थना सभा रखते हैं, எழுப்புதல் கூட்டம்னு சொல்லி ஒரு பெரிய யாராவது கூப்பிடுவோம். 3 दिनों का जागृति सभा बोलकर हम किसी को बुलाते हैं। அப்ப எதிர்பார்ப்புங்க எப்படியாவது நல்ல ஒரு செய்தி கொடுத்து ஜனங்க மேல ஒரு பெரிய உற்சாகத்தை ஒரு பெரிய ஒரு மீன்ஸ் விசுவாசத்தை கொண்டு வருவாங்க. तो हम सोचते हैं कि अच्छे संदेश को देंगे और लोगों के बीच में बड़े जागृत करेंगे। நல்ல செய்தி கொடுக்கறாங்க. कुछ जो सेवक अच्छे प्रचार भी करते हैं। ஆனா சில நேரம் பார்க்கும்போது 6 மணி நேரம் அவங்களுடைய கதைகளை சொல்லுவாங்க. लेकिन कुछ लोग जो आधे घंटे तक अपने कहानी को बताते हैं। அங்க போகும்போது இப்படி நடந்தது. कहते वहां पर मैं जब गया तो ऐसा हुआ था। நான் நேத்துக்கு கூட அங்க போனேன். मैं कल भी वहां पर गया था। இன்னைக்கு வரும்போது கூட என்ன எத்தனையோ பேர் கூப்பிட்டாங்க நான் இன்னைக்கு வந்திருக்கேன். और आज भी बहुत लोग मुझे बुलाए लेकिन फिर भी मैं इधर आया हूं। எல்லாம் ஊர் கதைகள் சொல்லும்போது और ऐसे जब सारे कहानी को बताते हैं மணி போய் விடும். आधे घंटे उसमें चले जाते हैं। 10-15 நிமிஷம் और उसके बाद केवल 10 या 15 मिनट ஒரு சின்ன வசனத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே விட்டு விடுவார்கள். एक वचन को लेकर वो बांटकर फिर चले जाते हैं। ஆனால் பிலிப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை அல்ல. लेकिन फिलिप्पुस का ऐसा चाहत नहीं था। கிடைக்கிற 15 நிமிஷமா இருக்கட்டும் 6 மணி நேரமா இருக்கட்டும். और जितना भी समय मिले चाहे वो 10 मिनट हो 15 मिनट हो, இயேசுவை குறித்து மாத்திரமே சொல்ல வேண்டும். उसने निर्णय लिया कि मैं केवल यीशु मसीह के बारे में कहूंगा। हालेलुया हालेलुया। இயேசுவை குறித்து மாத்திரமே சொல்லி அவன் பிரசங்கித்தான். वहां पर केवल उसने यीशु मसीह का सुसमाचार को प्रचार किया। அப்பொழுது என்ன நடந்தது? और तब वहां पर क्या हुआ? நாம் அந்த வசனத்துல வாசிக்கும்போது उस वचन में हम पढ़ते हैं அந்த 32வது வசனத்துல அந்த 35 வாசிக்கும்போது இவனுடைய குழப்பத்தை அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் விளக்கி காண்பிக்கிறான். और अब 35 वचन में हम पढ़ते कि वो जो मंत्री था अपने इस गड़बड़ी को बता रहा था। அந்த கிடைத்த நேரத்துல அந்த ஆட்டுக்குட்டியானவர் யார் என்று அவன் காண்பிக்கிறான். वो अब बता रहा था कि वो मेमना कौन है। ஏன் அவர் வாய் திறக்கவனுடைய அந்த வாழ்க்கையை அவர் சமர்ப்பிக்கிறார். और उसने ये बताया कि वो मेमना क्यों अपने मुंह को नहीं खोला था। ஆட்டுக்குட்டியான வேற யாரும் இல்ல அவர் இயேசு கிறிஸ்துவை அவர் காண்பித்தார். उसने कहा कि वो मेमना और कोई नहीं लेकिन वो यीशु मसीह है। மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க ஒரு பலி தேவையா இருந்தது. मनुष्य के पापों को छुड़ाने के लिए एक बलिदान की जरूरत थी। எப்படி ஒரு மனுஷனால உலகத்துல பாவம் வந்ததோ, जैसे एक व्यक्ति के कारण इस संसार में पाप அந்த आया था பாவத்தினால மரணம் வந்ததோ, और वो पाप के कारण मृत्यु आया। அந்த பாவத்தை மரணத்தை ஜெயிக்க और उस पाप से विजय पाने के लिए மனிதனை பாவத்திலிருந்து மன்னித்து மீட்டெடுக்க और मनुष्य को पाप से छुड़ाने के लिए பாவமில்லாத அவர் இந்த பூமியில வந்து அவர் நமக்காக பலியானார். बिना किसी पाप के वो जो यीशु मसीह संसार में हमारे लिए बलिदान हुआ। அவர் பாவமில்லாத பாவம் அறியாத அவர் நமக்காக அவர் பலியானார். और वो जो पाप नहीं जानता था वो हमारे लिए बलिदान हो அவர் गया। ஜீவன் ஒப்புக்கொண்டு மூன்றாவது நாள் நமக்காக அவர் உயிர் தெழுந்தார் என்ற அந்த செய்தி அவன் காண்பித்தார். उस क्रूस पर मरा तीसरे दिन हमारे लिए जी उठा इस संदेश को वहां पर उसने सुनाया। हालेलुया हालेलुया। இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அந்த கந்தாகி மந்திரிக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்தது. जब इन बातों को उसने सुना तो उस कंदागे के मंत्री के जीवन में एक विश्वास आने लगा। यरूशलेम தேவாலயத்துல போகும்போது அந்த ஜனங்களுடைய விசுவாசம் வேற விசுவாசம். और क्योंकि यरूशलेम में जब वो आराधना करने गए वहां पर जो लोगों का विश्वास कुछ अलग था। அவங்களுடைய விசுவாசம் என்ன? उनका विश्वास कैसे था? அவர் இயேசு மேசியா அவர் வரப்போகிறார். और उन्होंने सोचा कि यीशु मसीह जो आने वाला है அவர் வரப்போகிறார். அவர் ஒரு மனுஷ ரூபத்துல வருகிறவர் அல்ல. और उन्हें सोचा कि जो मसीहा जब आएगा तो मनुष्य का रूप लेकर नहीं आएगा। ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் அப்படி வரப்போகிறார் என்று அப்படி நம்புகிறவர். उन्होंने सोचा कि वो एक अच्छे बड़े महान रूप से आएगा अपने राज्य स्थापित करने के लिए। இப்போ அவன் அறிந்து கொண்டார் இயேசு ஏற்கனவே வந்து அவருடைய ஜீவனை நமக்காக ஒப்புக்கொடுத்திருக்கிறார். लेकिन अब ये समझ गया था कि यीशु मसीह पहले आ चुका था, अपने जीवन को हमारे लिए दिया था। ரட்சிப்பின் அந்த வழியை அந்த பிலிப் அவனுக்கு விளக்கி காண்பித்தான். और अब फिलिप्पुस ने उसे उद्धार के मार्ग को समझाया। हालेलुया हालेलुया। कितने பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? நம்முடைய பாவங்களை மன்னிக்க, हमारे पापों को माफ करने के लिए, ரட்சிக்க, हमें बचाने के लिए, उद्धार में लाने के लिए। அவர் இந்த பூமியில தேவனா இருந்தாலும் கூட மனுஷ ரூபத்தை वो जो पाप नहीं जानता था वो इस संसार में आकर हमारे लिए एक बलिदान का रूप में बन गया। அவருடைய சரீரத்தில் அவர் கல்வாரி மேல் சுமந்து हमारे पापों को अपने शरीर में उस क्रूस पर उसने उठाया। हालेलुया हालेलुया। இதுதான் அந்த செய்தி எதை குறித்து அவன் குழம்பி இருந்தான். और यही जो संदेश जिसके बारे में वो गड़बड़ी में था, இதுதான் அந்த பிலிப் நல்ல விவரமாய் அவனுக்கு காண்பித்தார். और यही बात को फिलिप्पुस अब अच्छी तरीके से उसे समझाता है। வாய் திறக்கவில்லை और उसने क्यों मुंह नहीं खोला? அவர் விரும்பிதான் அவருடைய விருப்பத்தினாலே தான் அவருடைய வாழ்க்கை நமக்காக அந்த அன்பின் நிமித்தம் அவர்
ஒப்பு கொடுத்தார். और यीशु मसीह जो मेमना बनकर आया था अपने जो इच्छा के अनुसार अपने जीवन को दे दिया था। அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் பெரிய விசுவாசம் அவனுக்குள்ள வர ஆரம்பித்தது. और धीरे धीरे जब फिलिप्पुस से कहने लगा तब जो मंत्री के जीवन में विश्वास आने लगा। அந்த கந்தாகிய மந்திரி இயேசுவை அந்த நாளிலே அந்த நேரத்தில் அவன் ஏற்றுக்கொண்டான். और जो मंत्री था उसी दिन यीशु मसीह को ग्रहण किया। 36வது வசனத்தில் அவனுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது 36 वचन में उसके विश्वास के बारे में जो हम पढ़ते हैं, அவனுடைய விசுவாசம் எவ்வளவு அளவுக்கு அவன் இயேசுவை அந்த நேரத்தில் விசுவாசித்தான். उस समय में वो यीशु मसीह पर इतना उसका विश्वास बढ़ गया था। அவங்க பேசிக்கொண்டு வரும்போது जब वो बातचीत कर रहे थे ஒரு தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு நேராக அவங்க வந்தார்கள். वहां पर एक जल के एक जगह पर वो आए थे। அங்க தண்ணீர் பக்கத்துல தூரமாய் பார்க்கும்போது இவன் சத்தமாய் சொல்லுகிறான். जब उसने देखा कि बाजू में पानी है तब उसने कहा, இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடையானது என்ன என்று கேட்கிறான். उसने कहा देख यहाँ जल है, मुझे बपतिस्मा लेने से क्या रोक है? யார் இந்த தண்ணீரை காண்பிக்கிறான்? उस पानी को किसने दिखाया? பிலிப்பு அவனை தட்டி அங்க பாரு தண்ணீர் இருக்கிறது காண்பிக்கவில்லை. फिलिप्पुस ने उससे नहीं कहा कि तो वहां पर देख पानी है, இவன் பிலிப்பை பார்த்து சொல்றான் இதோ அங்க தண்ணீர் இருக்கிறது. लेकिन वो मंत्री फिलिप्पुस से कहता है कि वहां पर पानी है, எனக்கு ஞானஸ்நானம் தடை ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறான். अब मुझे बपतिस्मा लेने से कोई भी रोक नहीं सकता। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ பிலிப்பு அந்த கொஞ்ச நேரத்துல என்னத்தை குறித்து சொல்லியிருக்கிறார்? तो उस थोड़े समय में फिलिप्पुस ने उससे क्या कहा था? இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, केवल यीशु मसीह के बारे में नहीं, விசுவாசத்தை குறித்து மாத்திரமல்ல ஞானஸ்நானத்தை குறித்து கூட அவன் சொல்லியிருக்கிறார். लेकिन उसने बपतिस्मा के बारे में भी उससे कहा। நீ விசுவாசித்த ஞானஸ்நானம் எடுத்து மீன்ஸ் அந்த பூர்ணமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். उसने कहा कि तुझे विश्वास कर कर बपतिस्मा लेकर उस उद्धार को पाना है। அதை கேட்ட உடனே அவனுக்குள்ள விசுவாசம் வந்தது மாத்திரமல்ல, और उस बात को सुनकर केवल उसके अंदर विश्वास नहीं आया, அவன் அந்த நிமிடத்தில் அந்த இடத்துல அவன் ஒப்பு கொடுத்தான். ஞானஸ்நானம் தண்ணீர் கண்டு நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். लेकिन वहीं पर उसी जगह पर पानी को देखकर उसने निर्णय लिया कि मैं यहीं पर बपतिस्मा ले लूं। கொஞ்சம் கூட தாமதிக்க இல்ல, वहां पर थोड़ा सा भी उसने देरी नहीं किया। கொஞ்சம் கூட மற்ற நாள் பார்க்கலாம் அப்படி அல்ல. उसने ये नहीं कहा कि मैं कुछ दूसरे दिन को देख लूंगा, தண்ணீரை காணும்போது எப்படியாவது நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். लेकिन जब उसने पानी को देखा उसने निर्णय लिया कि मैं आज ही बपतिस्मा ले लूं। பிலிப்பை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன? और वो फिलिप्पुस को देखकर पूछता है, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்று கேட்கிறார். अब मुझे बपतिस्मा लेने में क्या रुकावट है? ஏதாவது ஒரு தடை இருக்கிறது? நான் விசுவாசித்தேன், இப்ப ஞானஸ்நானம் எடுக்க தண்ணீரும் இருக்கிறது, ஏதாவது தடை இருக்கிறதா वो கேட்கிறார். कहता है अब तो मैं विश्वास करता हूँ पानी है, मुझे बपतिस्मा लेना, क्या मुझे कुछ रोक सकती है? ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ அவர் சொல்கிறார் தடை அப்படி ஒரு பெரிய தடை அல்ல, तो फिलिप्पुस ने कहा कि ऐसा कोई जो रोक नहीं, ஆனால் ஒரு பெரிய காரியம் இருந்தால் வேற ஒரு தடை அல்ல. अगर एक बड़ी बात है तो उसके अलावा और कोई जो रुकावट நீ नहीं। முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் வேற ஒரு தடை அல்ல. यदि तू सारे मन से विश्वास करता है तो और कोई भी रुकावट ஒரு नहीं। மனுஷன் ஞானஸ்நானம் எடுக்க முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் அது போதும், வேற தடை அல்ல. यदि किसी को बपतिस्मा लेना तो वो पूरे मन से विश्वास करे तो वो काफी है। ஹல்லேலூயா. हालेलुया। என்ன விசுவாசம்? क्या विश्वास करना है? இயேசு தலைவலை மாற்றுவார் அப்படி அல்ல. और यीशु मसीह हमारे सर दर्द को बदलेगा ऐसा नहीं, இயேசு ஜீவனத்திலே எனக்கு அற்புதம் செய்வார் அதல்ல. और यीशु मसीह हमारे लिए अद्भुत करेगा ऐसा नहीं। அவர் என் பாவங்களுக்காக அவரை மரித்தார், यीशु मसीह हमारे पापों के लिए मरा था அவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார், और तीसरे दिन वो जी उठा, அவர் மீண்டும் வருவார் என்ற விசுவாசத்தை அவன் और அவனுக்கு फिर இருக்க एक बार வேண்டும். हमारे लिए आएगा इस विश्वास के कारण। ஹல்லேலூயா. हालेलुया। இவன் சொல்கிறான் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் வேற ஒரு தடை அல்ல. और उसने कहा कि पूरे मन से अगर तू विश्वास करे तो और कोई भी रोक नहीं। ஒருவேளை பிலிப்பு நினைத்திருக்கான் இன்னும் சில கேள்விகளை அவன் கேட்பான், அப்ப நான் இன்னும் விவரித்து சொல்ல முடியும். शायद फिलिप्पुस ने सोचा कि अगर और प्रश्न को पूछे तो मैं और अच्छे से समझा सकूं, ஆனால் அவனே பதிலாய் சொல்லுகிறான், लेकिन वहां पर वो जो मंत्री कहता है அவனுடைய விசுவாசம் என்ன என்று காண்பிக்கிறான். और उसका विश्वास कैसे हम देख सकते हैं? இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். वो कहता है कि मसीह परमेश्वर का पुत्र है, इस बात पर मैं विश्वास करता हालेलुया। हूं। हालेलुया। எவ்வளவு ஒரு பெரிய விசுவாச வார்த்தை அவன் சொல்லுகிறான். कितना बड़ा विश्वास की बातों को எவ்வளவு कहता பெரிய है, விசுவாச அறிக்கை அவன் சொல்லுகிறான். कितना वो विश्वास की बातों को ஒரு कहता है। யூதர்கள் இத சொல்ல முடியாது. और कोई यहूदी भी ऐसे नहीं कर पाते। எருசலேம் தேவாலயத்தில் அவனோடு கூட பணிந்து கொண்டவர்கள் சொல்ல முடியாது. यरूशलेम में जो उसके साथ आराधना करते थे वो भी ऐसे शायद नहीं कह ஆனால் पाते। விசுவாசித்த இவன் சொல்கிறான் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று நான் लेकिन விசுவாசிக்கிறேன். जब विश्वास इसके अंदर आया वो कहता है कि मैं जानता हूँ कि मसीह यीशु मसीह परमेश्वर का पुत्र है। அவர்தான் மரித்து உயிர்த்தெழுந்தார், அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று நான் वो விசுவாசிக்கிறேன். कहता है कि मैं विश्वास करता हूँ कि वो हमारे लिए मरा, वही परमेश्वर का पुत्र है। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் ஞானஸ்நானத்தை ஒரு நாள் கூட தள்ளி போட அவன் और விரும்பவில்லை. उसने बपतिस्मा को एक दिन के लिए भी उसने देरी नहीं किया, அவ்வளவு அவசரத்தினால எப்படியாவது இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். और बड़े एक जल्दी में उसने कहा कि मैं अभी आज ही तैयार हूँ बपतिस्मा लेने के लिए। உடனே அவனே காண்பிக்கிறான், பாருங்க தண்ணீர் இருக்கிறது, என்ன
தடை என்று கேட்கிறார். और उसने बताया, उस पानी को देखकर बताया कि अब मैं बपतिस्मा लेना चाहता हूँ, क्या मुझे कोई रुकावट है? ஞானஸ்நானத்தை ஒரு மனுஷன் ஒரு நாளும் தாமதிக்க கூடாது, தள்ளி போடவே तो கூடாது. कोई भी व्यक्ति बपतिस्मा के लिए देरी नहीं करना है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம்ல பார்க்கும்போது प्रेरितों के काम 8वां अध्याय में हम पढ़ते हैं, அப்போஸ்தலர் 16:33 वचனத்துல, और प्रेरितों के काम 16 अध्याय के 33 वचन में, அப்போஸ்தலர் 16:33 வசனம், प्रेरितों के काम 16 अध्याय के 33 वचन பவுலும் में, சீலாஸ் அந்த சிறைச்சாலை வைக்கப்பட்டார்கள். पौलुस और सिलास को जब बंदीगृह में रखा गया था, சிறைச்சாலை ஒரு பெரிய அற்புதம் நடந்து அவங்க ரெண்டுமே விடுதலை ஆகப்பட்டார்கள். वहां पर एक बड़े अद्भुत को देखा और 2 लोग वहां से निकल गए थे। அந்த கலர் மீன்ஸ் அந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் உடைந்தது. वहां पर जो बंदीगृह का जो द्वार था वो खुल गए थे, அந்த சிறைச்சாலை அந்த காரணம் அவன் இயேசு அறிந்து கொள்ள ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. और वहां पर जो हकीम था वो पर यीशु मसीह के बारे में जान पाया था। அப்போ அந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு நேரம் இருந்தது? तो जो समय कैसा था, பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் அங்க பாட்டு பாடினதை நம்ம வாசித்தோம். वहां पर पौलुस और सीलास रात के समय में परमेश्वर की आराधना कर रहे थे। 33வது வசனத்துல, மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவங்க ஞானஸ்நானம் கொடுத்தான். 33 वचन में हम पढ़ते कि रात के उस घड़ी में वो ले जाकर उन्हें उस बपतिस्मा लिया। எனக்கு ஞானஸ்நானம் அந்த சிறைச்சாலைக்காரன் அவங்களுடைய வீட்டார் எல்லாரும் வெப்ப ஞானஸ்நானம் பெற்றார்கள். और बंदीगृह का जो रखवाला और उसके जो परिवार वाले कब वो बपतिस्मा लिए? ராத்திரியில யோசிச்சு பாருங்க, தண்ணீர் எவ்வளவு குளிர்ந்திருக்கும். रात के समय में सोच के देखकर वो पानी कितना ठंडा हो सकता था। அவசரத்துல நாளைக்கு ஒரு நாள் நாம் பார்க்க கூடாது, மீன்ஸ் ஞானஸ்நானம் இல்லாம பார்க்க கூடாது என்ற அந்த அவசரத்துல அந்த நடு ராத்திரியில அவர்கள் ஞானஸ்நானம் वो एक दिन भी रुकना नहीं चाहते थे। उन्होंने कहा कि मैं आज रात को ही हम बपतिस्मा ले लेंगे। हालेलुया, हालेलुया। இதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். और यही परमेश्वर हमारे जीवन में भी चाहता है। விசுவாசி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். विश्वास कर आपको बपतिस्मा लेना है। மார்க் 16:16 வசனத்துல, मरकुस 16 अध्याय के 16 वचन में, மார்க் 16வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். मरकुस 16 अध्याय के 16 वचन में हम पढ़ते हैं। என்ன வாசிக்கிறோம்? हम क्या पढ़ते हैं? விசுவாசம் உள்ளவர்கள் ஆகி ஞானஸ்நானம் மீன்ஸ் பெற்றுக்கொள்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான். जो विश्वास करे और बपतिस्मा ले उसी का उद्धार होगा। விசுவாசம் மாத்திரம் விசுவாசத்தோட ஞானஸ்நானம் எடுக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான். और जो विश्वास करे और बपतिस्मा ले उसी का उद्धार होगा। ஆகையால் விசுவாசத்தோட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானத்துக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். इसलिए विश्वास के साथ हमें बपतिस्मा के लिए सौंपना है। हालेलुया, हालेलुया। ஆராதிக்கிற இயேசு அவரே நமக்கு ஒரு மாதிரியை வைத்தார். हम जिस परमेश्वर की आराधना करते हैं, यीशु मसीह अपने लिए एक उदाहरण के रूप में है। ஞானஸ்நானம் எடுத்தார். यीशु मसीह खुद बपतिस्मा लेते हैं। ஞானஸ்நானம் எடுக்கும்போது வானம் திறக்கப்பட்டது. जब वो बपतिस्मा लेते तो स्वर्ग खुल गया था। ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பான், அவனுக்கு அந்த வானம் திறக்கப்படாமல் இருக்கும். यदि कोई व्यक्ति बपतिस्मा ना ले तो उसके लिए स्वर्ग नहीं खोला जाता। हालेलुया, हालेलुया। விசுவாசித்து மீன்ஸ் விசுவாசத்தை கொண்டு அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுகிறான். और जो विश्वास के द्वारा बपतिस्मा लेता है वही उद्धार पाता है। हालेलुया, हालेलुया। அப்போ யாரெல்லாம் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ, और जो कोई बपतिस्मा के लिए अपने आप को समर्पित करता है, இருக்கிறீங்களோ, जो कोई बपतिस्मा नहीं लिया है, தாமதிக்காமல் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். और आप और देरी ना करें और परमेश्वर के लिए अपने जीवन को सौंप दें, என்றால் நாளை நம்முடைய நாள் அல்ல. क्योंकि कल का दिन हमारा नहीं। கர்த்தர் எப்பொழுதுமே வர முடியும். परमेश्वर कभी भी आ सकते हैं। மரணம் நம்ம விரும்பாத நேரத்தில் மரணம் சந்திக்க முடியும். और हम जब नहीं अपेक्षा से नहीं सोचते ऐसे समय पर भी हम मृत्यु हो सकती है। விசுவாசத்தை கொண்டு மீன்ஸ் ஞானஸ்நானத்தோடு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். और इसलिए हमें बपतिस्मा के लिए तैयार रहना है। ஞானஸ்நானம் என்னது? बपतिस्मा क्या है? ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும்போது, रोमियो 6 अध्याय के 40 वचन में, ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல, रोमियो 6 अध्याय के 4 वचन में, ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறவனுக்குள்ள என்ன இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம் இருக்க வேண்டும். जो बपतिस्मा लेता है उसके अंदर विश्वास होना जरूरी है। விசுவாசம், இயேசு எனக்காக பாவங்களுக்காக மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசம். और ऐसा विश्वास कि यीशु मसीह हमारे पापों के लिए मरा, वो फिर जी उठा। இரண்டாவது, ஞானஸ்நானம் எடுக்கிறவன் கட்டாயத்தினால எடுக்க கூடாது. और दूसरा, जो बपतिस्मा लेता है जबरदस्ती के कारणों से नहीं लेना। ஏதோ அம்மா அப்பா சொல்றாங்க, இல்ல என்னுடைய நண்பர் கணவர் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்றாங்கனால ஞானஸ்நானம் அல்ல, या माता पिता कह रहे, हमें जो मित्र कहते, रिश्तेदार कह रहे, इसलिए हमें बपतिस्मा नहीं लेना। அந்த விசுவாசம் உணர்த்தி அவனை எடுக்க வைக்க வேண்டும். और एक के अंदर जो विश्वास है उसके द्वारा उसे बपतिस्मा लेना है। விருப்பம் என்ன, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது, கீழ்ப்படிகிற ஒரு மனதோடு அவன் எடுக்க வேண்டும். परमेश्वर का वचन क्या कहता है उसका आज्ञाओं को मानकर उसे बपतिस्मा लेना है। கந்தாகி மந்திரியை பிலிப்பு கட்டாயப்படுத்தவில்லை. उस मंत्री को फिलिपुस ने कोई जबरदस्ती नहीं किया। எடுத்துவே ஆக வேண்டும் பயப்படுத்தவில்லை, இல்லனா நீ நரகத்துல போ அப்படி பயப்படுத்தவில்லை। उसने ये नहीं कहा कि तू अगर बपतिस्मा नहीं लेगा तो नरक में चला जाएगा। அதனால சில பேர் ஞானஸ்நானம் எடுத்து ஒரு சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழாமல் இருக்கிறார்கள். कुछ लोग ऐसे डर के कारण बपतिस्मा लेकर फिर वो आत्मिक जीवन में अच्छे जी नहीं पाते। அதுதான் ரோமர் 6:4 वचनத்துல பார்க்கிறோம். लेकिन रोमियो 6 अध्याय के 4 वचन में पढ़ते हैं, ஞானஸ்நானம் எதற்கு அடையாளம்? ये जो बपतिस्मा किसका एक चिन्ह है? அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினால கிறிஸ்துவோடு கூட நீங்க அடக்கம் பண்ணப்பட்டோம்.
और मसीह पिता के महिमा के द्वारा हम मरे हुए में से हम जिलाए गए हैं। இந்த ஞானஸ்நானம் எதற்கு அடையாளம் என்றால் கிறிஸ்து எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ और जैसे मसीह मरकर जी उठा था அப்படி அந்த அடக்கத்துக்கு ஒரு அடையாளம் இந்த ஞானஸ்நானம் இருக்கிறது. और मसीह जैसे दफनाया गया था उस दफनाने जाने के लिए एक चिन्ह है जो बपतिस्मा भी है। எதுக்கு இந்த ஞானஸ்நானம் ஒரு அடக்கமே போல இருக்கிறது? बपतिस्मा क्यों उस दफनाए जाने के समान है? நாமும் புதிதான ஜீவனர்கள் உள்ளவர்கள் ஆகி நடந்து கொள்ளும்படிக்கு, क्योंकि हम भी एक नए जीवन की चाल में चले इसलिए। நம்முடைய பழைய மனுஷன் அந்த ஜென்ம மனுஷன் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த தண்ணீருக்குள்ள அந்த ஒரு அடக்கம் பண்றது போல நாம் மூழ்கிறோம். हमारे पुराने जो व्यक्ति को जो जीवन को हम उस पानी में दफना देते हैं। हालेलुया हालेलुया। அந்த அடக்கம் பண்ணும்போது முழு சரீரத்தை எப்படி அடக்கம் செய்வார்களோ और जैसे दफनाते पूरे शरीर को उस मिट्टी में दफनाते हैं, சரீரத்தை அந்த தண்ணீருக்குள்ள அந்த ஞானஸ்நானத்துல நாம் கொடுக்கிறோம். बपतिस्मा में हम अपने पूरे शरीर को दफना देते हैं। இதற்காக வெளியே மீன்ஸ் வருகிறான் और वो क्यों फिर हम बाहर निकलते हैं? இப்ப மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கைக்காக அல்ல, और अब फिर एक बार वो पाप के जीवन के लिए नहीं, மறுபடியும் அந்த கர்த்தருக்கு விரும்பாத காரியத்துக்காக அல்ல, अब परमेश्वर जो नहीं चाहते ऐसे बातों के लिए नहीं, இல்ல விரும்பி பாவம் செய்கிறதுக்காக அல்ல, या समझ कर भी पाप करने के लिए नहीं। அந்த வசனம் நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாகி நடந்து கொள்ளும்படிக்கு நாம் அதுல அவரோடு उस वचन में पढ़ते कि हम भी नए जीवन की से चाल चले, इसलिए हम फिर जिलाए जाते हैं। समर्पिக்கிற ஒரு வாழ்க்கையோடு परमेश्वर के लिए समर्पण करने वाला जीवन, அவருக்காக कि ये जीवन अब परमेश्वर के लिए, சித்தத்தின்படி நான் வாழ்வேன், परमेश्वर की इच्छा के अनुसार हम जिएंगे, ஆராதித்து வாழ்வேன், परमेश्वर की आराधना करके हम जिएंगे, வார்த்தையின்படி வாழ்வேன், उसके वचनों के अनुसार हम जिएंगे, அவருக்காகவே வாழ்ந்து நான் மரிப்பேன் என்ற அந்த வைராக்கியத்தோடு, और परमेश्वर के लिए हम जिएंगे इस एक चाहत के साथ, பரிசுத்தமாய் அவருக்காக நான் வாழுவேன் என்ற அந்த ஒப்புக்கொடுத்து நாம் அந்த ஞானஸ்நானத்துல पवित्रता के साथ हम जिएंगे, ऐसे समर्पण के साथ हमें बपतिस्मा लेना है। हालेलुया हालेलुया। அதுதான் சரியான ஒரு ஞானஸ்நானத்துக்கு அடையாளம், और वो ही एक बपतिस्मा का एक चिन्ह है। ஞானஸ்நானத்துக்கு பின்பு அவருக்காக சாட்சியை வாழ வேண்டும், और बपतिस्मा के बाद परमेश्वर के लिए हमें गवाही के साथ रहना है। हालेलुया हालेलुया। இல்ல செய்த தவறுகளை செய்த பாவத்துல மறுபடியும் செய்து வாழுகிறது அதற்காக ஞானஸ்நானம் தேவையில்லை, और हम फिर एक बार पाप में जिए इसलिए हम बपतिस्मा नहीं लेते நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாகி நடந்து கொள்ளும்படிக்கு அவரோடு நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம், हैं। हम परमेश्वर के साथ दफनाए गए, जिलाए गए ताकि हम एक नए जीवन को जिए। हालेलुया हालेलुया। ஆகியால் கட்டாயத்தினால் அல்ல, और इसलिए कोई जबरदस्ती के कारण नहीं, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தை கொண்டு அவருக்காக சாட்சியை வாழ்வேன் என்று, उसके वचनों के अनुसार जीकर विश्वास के द्वारा हमें बपतिस्मा लेना சில है। பேர் ஒரு காலேஜ்ல அட்மிஷனுக்காக कुछ लोग कॉलेज में एडमिशन के लिए எனக்கு இன்னைக்கே ஞானஸ்நானம் வேணும், वो कहते हैं कि मुझे आज ही बपतिस्मा लेना இல்ல है, அந்த காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் கிடைக்காது, नहीं तो उस कॉलेज में मुझे एडमिशन नहीं मिलेगा। சிலர் கல்யாணத்துக்காக ஞானஸ்நானம் எடுப்பாங்க, कुछ लोग शादी के लिए बपतिस्मा लेते சில हैं, பேர் அப்பா அம்மா கட்டாயப்படுத்துறதுனால ஞானஸ்நானம் எடுப்பாங்க, कुछ लोग माता पिता जबरदस्ती करते इसलिए बपतिस्मा அந்த लेते हैं, ஞானஸ்நானம் எல்லாம் சில பேர் மறுபடியும் பின்வாங்கி போய் பாவத்துல வாழ்கிற ஞானஸ்நானம் இருக்கிறது, और ऐसे बपतिस्मा लेकर लोग पीछे हट जाते हैं। அப்படி அல்ல, கட்டாயத்தினால் அல்ல, வாழ்க்கையை சமர்ப்பித்து அவருக்காக சாட்சியை வாழ்வேன் என்று, लेकिन आज जो बपतिस्मा जबरदस्ती के कारण, लेकिन अपने जीवन को सौंप कर समर्पित करते हुए बपतिस्मा लेना है। அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 39வது வசனத்துல, और प्रेरित के काम 8वां अध्याय के 31 वचन में, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 39வது வசனத்துல, प्रेरित के काम 8वां अध्याय के 39 वचन में, அவன் இந்த திட்டத்தை நிறைவேறின பின்பு, और अब जब उसका योजना पूरा हो गया, அவனுக்கு அந்த விசுவாசத்துக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பின்பு, और अब विश्वास के द्वारा जब वो बपतिस्मा लिया, ரெண்டு பேருமே கரையேறி போனார்கள், और वो दोनों अब वो चलकर निकल कर கர்த்தருடைய गए। ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார், तो अब हम पढ़ते कि परमेश्वर की आत्मा फिलिप्पस के ओर चला எந்த गया, நோக்கத்தினால் அந்த வனாந்திர வழியாய் கொண்டு போனாரோ जिस उद्देश्य से उसे उस मरुभूमि से ले गए அங்கே थे, வனாந்திர வழியா வைக்காமல், उसी जंगल के मार्ग से उसे नहीं வனாந்திர ले गए, வழியிலே நீ இரு என்று வைக்காமல், उसे वहीं पर रहने के लिए नहीं छोड़ा, ஆவியானவர் மறுபடியும் அந்த வனாந்திர வழியிலிருந்து கொண்டு போய்விட்டார், लेकिन फिर एक बार उसे वहां से वो ले गए। ஹalleluya हालेलुया। நம்முடைய வனாந்திர பாதை நிரந்தரமான வழி அல்ல, और हमारा जो जंगल का मार्ग है वो हमेशा के लिए நீங்க नहीं, பார்க்கிற அந்த பிரச்சனை குறைவுகள் அந்த பாடுகள் நிரந்தரமான பிரச்சனைகள் அல்ல, और आज जो समस्याओं का संघर्षों का सामना करते हुए எப்படி हमेशा के लिए ஆவியானவர் नहीं, பிலிப்பை வெளியே கொண்டு வந்தாரோ, जैसे पवित्र आत्मा ने फिलिप्पुस को बाहर அங்கிருந்து निकाला கொண்டு போய் விட்டாரோ, और बाहर निकालकर उसे छोड़ा, அப்படி உங்களை கூட கர்த்தர் கொண்டு போய் விடுவார், वैसे परमेश्वर आपको भी बाहर निकालेगा। ஹalleluya हालेलुया। ஆம், யோசித்து பாருங்க, ஞானஸ்நானம் கொடுத்தவன் எங்கே போனான்னு தெரியாது, और आप सोच के देखिए जिसे बपतिस्मा दिया गया वो कहाँ पर गया वो हम नहीं जानते, அது பிலிப்பை குறித்து யாருன்னு கூட அவனுக்கு ஒருவேளை அறியாமல் இருந்திருக்கலாம், लेकिन फिलिप्पुस के बारे में शायद वो जानता भी नहीं था। மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியில் அவன் போனான், लेकिन हम पढ़ते कि जो मंत्री उसे ना देखते हुए बड़े आनंद के साथ वहां से गया, எந்த சந்தோஷத்துல போயிருக்கிறான், और क्या आनंद के साथ हो गया, நான் விசுவாசித்து மெய்யான தேவன் யார் என்று அறிந்து ஞானஸ்நானம் பெற்றேன், முழுமையான ரட்சிக்கப்பட்டேன் என்று और सच्चे परमेश्वर को जानकर मैं बपतिस्मा लेकर अब जा रहा அந்த हूँ, சந்தோஷத்தினால அவன் திரும்பி போகிறான், ऐसा एक आनंद के साथ वो वहां से लौटा। நம்ம இந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब खड़े होकर परमेश्वर को धन्यवाद दें।